அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்க்கும்போது வந்துட்டு என்ன பார்த்தோம் நம்ம அப்படின்னா, சபையினுடைய தேவைக்கு அடுத்தவாறு என்ன பண்ணுறாங்க, 7 பேரை வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸ்தேவான், பிலிப்பு அப்படின்னு ஒரு 7 பேரை வந்துட்டு சபையில் விசாரிப்பதற்காக சூஸ் பண்ணுறாங்க. ஊழியக்காரர்களாகி நாங்கள் பந்தி விசாரணை செய்ய மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், ஜெபிப்பதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் நாங்கள் தரித்திருப்போம். அதனால் விசாரிப்பதற்காகவே ஸ்பெஷலான ஆட்களை போடுறோம் அப்படின்ற பேரில் ஆட்களை போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. அதில் ஒருவரை கர்த்தர், அதாவது எல்லாரையுமே கர்த்தர் பயன்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. ஸ்தேவானை மாத்திரம் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார் அப்படி யாருன்னா செய்தி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பைபிள் ஒழுங்காக புரியலன்னு அர்த்தம். ஆண்டவர் எல்லாரையும் வல்லமையாய் பயன்படுத்தினாரு. அதில் ஸ்தேவான் பயன்படுத்தப்பட்ட விதத்தை பார்ப்பதற்கு லூக்காவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபடினால லூக்கா வந்துட்டு அதை நமக்கு எழுதி வச்சார். அதுதான் பாயிண்ட். எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? இதுதான் கான்டெக்ஸ்ட். இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக புரிய வரும். சரியா? ஸ்தேவானை மாத்திரம் கர்த்தர் வல்லமையை பயன்படுத்தினார், ஸ்தேவான் மாத்திரம் கர்த்தருக்காக இரத்த சாட்சியாய் மரித்தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இல்லை, ஸ்தேவானை மாத்திரம் கர்த்தர் இரத்த சாட்சியை மறிக்க வைக்கல. ஸ்தேவான் மாத்திரம் ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்படலை. ஆண்டவருடைய சீஷர்கள்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அதில் ஸ்பெஷலாக வந்து சீஷர்கள் என்று சொல்லக்கூடிய இல்லாட்டி சீஷர்கள் மூலமாய் என்ன சொல்கிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட சூஸ் பண்ணப்பட்ட எல்லாரையுமே ஆண்டவர் வந்து பயன்படுத்தினார் அப்படின்றது தான் உண்மை. சரிங்களா? எல்லாருமே பயன்படுத்தினார் அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அதில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்பதற்கு லூக்காவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அன்றைக்கி வந்து வீடியோ கேமரா வீடியோஸு இதெல்லாம் வந்து எதுவும் பெருசாக கிடையாது. சரியா? அப்போ அன்றைக்கி வந்துட்டு பார்க்குறதுக்கு யாருக்கும் பெருசாக வாய்ப்புகள் இல்லை. ஆனால் வந்துட்டு லூக்காவுக்கு ஸ்தேவானுடைய காரியத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சபடினால ஸ்தேவானுடைய காரியத்தை பற்றி எழுதியிருக்கார். நான் இது பைபிள் ஸ்டடியினுடைய ஸ்டார்டிங்கில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஆரம்பத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் என்ன அப்படின்னா, சீஷர்கள் 12 சீஷர்கள் இருந்தாங்க. யூதாஸ் காரியத்துடைய பிளேஸில் மத்தியாசை மாற்றி சூஸ் பண்ணுறாங்க. ஆனாலும் கூட வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கை நடைமுறைகள் அப்படின்றத பார்க்கும்போது ஆண்டவர் வந்துட்டு எல்லாரையுமே இங்கே பைபிளில் வந்துட்டு எழுதப்பட்ட மாதிரி தெரில. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் அந்த 28 அதிகாரத்தில் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா பேதுருவை பற்றியும் பவுலை பற்றி மட்டும் தான் நிறையா இருக்கும். அங்கங்கே ஒரு சில பேரை பற்றி சம்பவங்கள் நடுவில் இது மாதிரி ஒரு சாப்டர் வந்து போகும். அப்போ மற்றவங்களாம் ஊழியம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாங்க. தோமாலாம் இந்தியாவுக்கே வந்துட்டார். தோமா இந்தியாவில் வந்து எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார் தெரியுமா அப்படின்றத பற்றி ஏன் லூக்கா எழுதலை? 12 சீஷர்களில் தோமாவும் ஒரு சீஷர் தானே. நம்ம வந்து பவுல் பயங்கரமாக ஊழியம் பண்ணார். பேதுரு இயேசுக்காரத்தை சாட்சியாக மறிச்சார், சிலுவையில் தலையில் அறையுண்ட ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியக்காரங்க பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கோம்ல. தோமா இந்தியாவை வரைக்கும் வந்திருக்காரு. அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது அப்படி ட்ரை பண்ணி இஸ்ரவேல்லேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்களா? தோமா வந்தார்ல, எவ்வளோ பெரிய விஷயம். அது யாருன்னா பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஸோ அது ஏன் லூக்கா எழுதலை? ஏன்னா லூக்காவுக்கு தெரியாது இல்லை, மேபி இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டாருன்னு தெரியும். ஆனால் வந்துட்டு இந்தியாவில் வந்து அவர் என்ன ஊழியம் பண்ணாருன்னு தெரியாது லூக்காக்கு. ஏன்னா லூக்கா அப்போ அங்கே தான் வந்துட்டு பைபிள் எப்படி எழுதப்பட்டது அப்படின்றத நம்ம ரொம்பவே கவனமாக புரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போது ஸ்தேவான் மேலே குற்றச்சாட்டு வச்சு பொய் சாட்சிகள் ரெடி பண்ணி அவங்கள ஸ்தேவான் என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 7ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த 7ஆம் அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு அருமையான ஒரு தலைப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மரணத்திற்கு முன்பு ஒரு செய்தி, மெசேஜ் பிஃபோர் த டெத், இல்லாட்டி த லாஸ்ட் மெசேஜ், கடைசியான செய்தி அப்படி கூட சொல்லலாம் நினைக்கிறேன். ஸ்தேவான் பாருங்களேன், கடைசியாக சாக போகிற நேரத்தில் ஸ்தேவானுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அங்கே எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. ஸ்தேவானுக்கு துளியளவும் பயம் இல்லை. ஸ்தேவானுடைய முகம் வந்துட்டு தேவ தூதனை போல பிரகாசித்தது. 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாக இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். எப்படி இருந்துச்சு அவன் முகம்? எப்போ சாகும்போது நமக்கெல்லாம் மரண பயம் வந்துருச்சுன்னா பார்க்கணுமே மூஞ்ச. பேய் மூஞ்சி கூட பார்த்துடலாம், நம்ம மூஞ்சி பார்க்க முடியாது. மரண பயம் வந்துருச்சுன்னா ஐயோ. நான்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போதையும் சரி, இந்த கவுன்சிலிங் பண்ணும்போது பேஷண்ட்ஸை விசிட் பண்ணி அவங்ககிட்ட பேசும்போதையும் சரி, ஆமாம் டாக்டர் வந்து ஆப்ரேஷன்னு சொல்லிட்டாங்க சார், மரண பயம் கூட இல்லை, ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் என்ன ஆகுமோ தெரியும். ஆப்ரேஷன் போய் பொழைச்சி வருவானா இல்லை அப்படியே செத்துருவானான்றது தான் பயமே. செத்துருவான்லாம் இல்லை, டாக்டர் தெளிவாக சொல்லியிருப்பாரு, இது ஈஸி சர்ஜரி தான், அழகாக முடிச்சிடலாம், சரியாயிடும், கன்ஃபார்மாக கேரண்டி கொடுத்துருப்பாரு. ஆனாலும் உள்ள ஒரு பயம் வந்துடும்.
திருப்பி திருப்பி சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் வரக்கூடாது. புரியுதா? பதட்டம், ஆங்ஸைட்டி, இல்லாட்டி டிப்ரெஷன், ஃபியர், இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனுக்கு முரண்பாடான வார்த்தைகள். ஏன்னா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறாரு. ஒரு காரியத்தை பற்றி உங்களுக்கு தெளிவு கிடைச்சது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. அந்த காரியத்தை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை அப்படின்னா கர்த்தர் பார்த்துக்குவார்ன்ற விசுவாசத்தில் திருப்பி சந்தோஷமாகவே இருங்க. எதுக்கு பயப்படுறோம்? ஒன்று, உனக்கு அந்த காரியத்தை பற்றி தெளிவாக தெரியும், இது இப்படித்தான் நடக்கும், அந்த தெளிவை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம், இது இப்படித்தான் ஆக போகுது, ஃபேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற தைரியமாயிரு. இல்லாட்டி இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி உனக்கு ஒரு தெளிவில்லை, ஐடியா இல்லை, எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெளிவில்லையோ அதை பற்றி பயம் ஜாஸ்தி வரும். ஏன் பயம் ஜாஸ்தி வரும் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட காரியத்தை பற்றி நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆரம்பிக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே இப்படியா இருக்குமோ, இல்லை அப்படியா இருக்குமோ, இப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை அப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படி இப்படி ஏகப்பட்ட ப்ராபபிலிட்டி. எத்தனை வாய்ப்புகள் உங்களால் யோசிக்க முடியுமோ அத்தனையும் யோசிச்சு குழம்பி போய் எது நடக்கும்னு தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் தானே வர ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஒன்று, உனக்கு ஒரு காரியத்தை குறித்து தெளிவு, உன்னோட வாழ்க்கையில் நீ ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பற்றி உனக்கு ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா இதை குறித்து ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, இது இப்படித்தான் நடக்கணும்னு எனக்கு தெரியும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் இதையும் தாண்டி வருவேன். ஜெயிக்கிறே தோக்குறேன்றலாம் இங்கே மேட்டரே இல்லை. இனி கிறிஸ்தவத்தில் உனக்கு ஜெய வாழ்க்கை கற்று தருவார். ஜெய வாழ்க்கை கற்று, உன் ஜெய வாழ்க்கைன்னு நேரத்தை தெரியுமா? நீ பரலோகம் போகிற, அதுதான் ஜெய வாழ்க்கை. உனக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை கற்று வச்சுக்கிறாருன்னு யாருன்னா பிரசங்கம் பண்ணாங்கன்னா நீ சாக போகிற, பரலோகம் போக போகிற அப்படின்றது தான் உண்மை. நம்ம நாட்டில் நினச்சிக்கிறாங்க நான் சாக மாட்டேன், பூமியிலே ஜெயமாக வாழ போகிறேன்னு நினச்சிக்கிறான். அது இல்லை மீனிங். ஆக்சுவலாக வெளிப்பத்த விசேஷத்தில் வாசி பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தில் உள்ள பழத்தை புசியை கொடுப்பாராம். எங்கே? அது பூமி இல்லையா? பரலோகத்தில். நம்ம நாட்டுக்கு அது புரியாமல் கர்த்தர் ஜெயத்தை தருவார்னு இவனுங்க என்ன ஜெயத்தை பற்றி பேசுகிறான் அவனுக்கும் தெரில. அவன் சொல்கிற ஜெயம் வேறு ஆங்கிளில் தப்பாகுது, அதை உட்காந்து கேட்குற மக்கள் அந்த ஜெயத்தை எடுத்துக்கிற ஆங்கிள் வேறு மாதிரி இருக்குது. ஆக மொத்தத்தில் ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்க பண்ணுறாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தை பற்றி உனக்கு தெளிவு இருக்குது அப்படின்னா தெளிவாயிரு, சந்தோஷமாயிரு. அந்த ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு தெளிவில்லை, இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்றதுன்னா பயப்படாத. இதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனாலும் இதில் என்னை கர்த்தர் நடத்துவார். அந்த விசுவாசம் முக்கியம். ஆமாம், நமக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு திமிர் வந்துடும், பெருமை வந்துடும், தெரிலன்னா பயம் வந்துடும். ரெண்டுமே கர்த்தருக்கு விரோதமான காரியம். உனக்கு பெருமையும் வர தேவையில்லை, உனக்கு பயமும் வர தேவையில்லை. கர்த்தர் பார்த்துக்குவாருன்றதுல சமாதானமாக வாழ கற்றுக்கோ, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரைட்டா? ஸ்தேவானுடைய சம்பவத்தில் கற்றுக்குங்க. ஸ்தேவானுக்கு ஐடியா புரிஞ்சு போச்சு, பொய் சாட்சி ரெடி பண்ணி மோசேயினுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறான்டா அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. சமீப காலத்தில் கூட ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் பைபிள்ன்ற பேரில் முழுசாக இருக்குது, மொத்தமாகவே இருக்குது, மொத்த பைபிள் நமக்கு தான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டேன். நான் சிம்பிளாக கேட்குறேன், சீஷர்களை கொன்றவர்கள் யார்? புறஜாதியார்களா, ரோம அதிகாரிகளா, இல்லாட்டி யூதர்களான்னு கேட்டேன். யூதர்கள் தான் கொன்னாங்க. சரி, சீஷர்களை யூதர்கள் கொன்னதுக்கான அவசியம் அடுத்த கேள்வி கேட்டேன், சீஷர்கள் யாரு? புறஜாதிகளை யூதர்களான்னு கேட்டேன். 12 சீஷர்கள் யூதர்கள் தான் அப்படின்னா, அப்போ யூதர்கள் சீஷர்களாகிய யூதர்கள், அதாவது ரட்சிக்கப்படாத யூதர்கள் ரட்சிக்கப்பட்ட சீஷர்களாகிய யூதர்களை கொல்லுவதற்கான அவசியம் என்னன்னு கேட்டேன். தெரியல, திருதிரு முடிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், மோசேயினுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக பேசினாங்கன்றதுனால தான் கொன்னாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் என்ன சொல்ல வந்தாங்க? உங்களுடைய பிரமாணம் கம்ப்ளீட்டாக இல்லைடா, அந்த பிரமாணம் சொல்லக்கூடிய இயேசு தான் நீங்கள் இந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மேசையா, நீங்கள் செய்யக்கூடிய கிரியைகள் உங்களை காப்பாற்றாது, இவர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான்னு உங்கள் பிரமாணமே சொல்லியிருக்கு பாரு அப்படின்றது தான் அடிப்படையான செய்தியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரமாணம் தேவையில்லை தூக்கி போட்டுருந்தாங்களா? இல்லை, பிரமாணம் இல்லாமல் இயேசு இல்லை அப்படின்னா அந்த பிரமாணத்தினுடைய உபதேசங்களோ இல்லை அந்த நியாய பிரமாணம் தீர்க்க தரிசனங்கள் இல்லை அப்படின்னா இந்த இயேசு தான் பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்த மேசியா அப்படின்றதுக்கு ப்ரூஃபே கிடையாது, ஆதாரமே கிடையாது. புரியுதா? அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து பிரமாணம் வேணும். எதுக்கு வேணும்? அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒருத்தர் வரப்போறாரு. ஊரில் ஒரு கிராமத்து மக்கள்கிட்ட எழுத படிக்க தெரியாத இடத்துல ஒரு ஊழியக்காரங்க டீமாக போய் அந்த கிராமத்துக்கே என்ன பண்ணியிருக்காங்க, பைபிள் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இருந்து அவங்களும் பயங்கரமாக கதை கேட்டிருக்காங்க உட்காந்து. கேரக்டர் பேர் இயேசு கடவுளாக சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பும் அவருடைய வருகையை குறித்தும் அவர் எடுக்க போகிற ஜெயத்தை பற்றியும் எந்த அளவுக்கு பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு அப்படின்றத பிப்ளிக்கலாக அப்படியே ஸ்டோரி கதை மாதிரி பல நாட்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. டெய்லி வந்து கதை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. மக்கள் பயங்கர ஆர்வமாக சஸ்பென்ஸ் இருந்திருக்காங்க. யார் அவரு
என்ன ஆச்சு, அவர் வந்து எப்படி இருக்கும், அடுத்த ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்ட்டு பயங்கர ஆர்வமாக உட்காந்து கேட்டுட்டு வந்துருக்குறாங்க. கரெக்டாக அந்த ஸ்டோரி பழைய ஏற்பாடே ஸ்டோரி சொல்லி 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 வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது இவங்களுக்கு பயங்கரமாக ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க எதிர்பார்த்த அந்த ஹீரோவை சிலுவையில் அரைஞ்சு அவங்களே கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஸ்டோரி சொல்லவே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு வாரம் அந்த ஊர் மக்கள் ஃபுல்லாக அழுதாங்களாம் உட்காந்து. கடைசியாக சொன்னாங்க அவர் தான் அந்த இயேசு அப்படின்ட்டு. இது நான் உண்மையாக நான் படித்தேன். நான் யார் எந்த ஊழியக்காரர் எந்த டீம் எந்த கிராமம் அதெல்லாம் அப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகத்தில் வச்சுருந்தேன். இப்போ எனக்கு அந்த பேர்லாம் ஞாபகத்தில் இல்லைன்னு. அப்போ கிட்டத்தட்ட ஸ்தேவான் தான் பண்ணுறாரு. பயம் இல்லை, தைரியமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுவை பற்றி எடுத்தோன்னு ஸ்டார்ட் பண்ணலை, கிட்டத்தட்ட பழைய ஏற்பாடு மொத்தத்தையுமே ஒரு செய்தியாகவே பேசி முடிச்சிட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ முக்கியமான பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், எல்லாருமே கவனிங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக், ஒரு சரித்திர புஸ்தகம். சரித்திர புஸ்தகத்தை எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த சரித்திரத்தில் வாழ்ந்த எல்லார பத்தியுமே எழுதியிருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. சரித்திரம்னு சொன்னா முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான நபர்கள், அதுதான் ஹிஸ்டரி. இதை மறக்காதீங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்க முக்கியமாக வாசிக்கும் பொழுது நீங்க வந்துட்டு ஆதித்திருச்சை பற்றி அப்படியே ஃபுல்லா இருக்கு. தோமாவை பத்தி இல்லை, மத்தியாஸ் பத்தி இல்லை, பர்னபாவோட ஊழியங்கள் பத்தி இல்லை, அப்போல்லோட ஊழியங்கள் பத்தி இல்லை, ஏன் பேதுரு பவுல் பண்ண ஊழியமே மொத்தமா இல்லை. ஏன்னா எப்படி செத்தாங்கன்னே பைபிள்ல இல்லை, எழுதப்பட்டிருக்கா இல்லை. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்னு சொல்லும் பொழுது இது ஒரு சரித்திர புஸ்தகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இது லெட்டர் கிடையாது, இது சுவிசேஷ புஸ்தகம் கிடையாது, இது ஒரு சரித்திர புஸ்தகம். நீங்க எப்போ பைபிள் வாசிச்சாலும் நான் பைபிள் வாசிக்கிறேன் அந்த மென்டாலிட்டியில தயவு செய்து வாசிக்காத, உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. இப்பவே சொல்லிடுறேன், நான் பைபிள் என்ன பண்றேன், நான் பைபிள் வாசிக்கிறேன். எப்படி 66 புக்கு உட்காந்து ஃபுல்லா வாசிக்க போறியா ஒரே நாள்ல? பைபிள்ல என்ன வாசிக்கிறேன்னு சொல்லு. பைபிள்ல ஒரு லெட்டர் படிச்சுட்டு இருக்கேன், பைபிள்ல ஒரு சரித்திர புக்கு படிக்கிறேன், பைபிளில் ஒரு சுவிசேஷம் படிக்கிறேன், பைபிளில் ஒரு பிரமாணத்தை வாசிக்கிறேன், பைபிளில் ஒரு பாட்டு வாசிக்கிறேன், பைபிளில் ஒரு ஞான புஸ்தகத்தை வாசிக்கிறேன், பைபிளில் நீதிமொழிகள் வாசிக்கிறேன், பைபிளில் ஒரு தீர்க்கதரிசன ஆகமத்தை வாசிக்கிறேன், இல்லை பைபிளில் தோரா நியாயப்பிரமாண மோசையினுடைய ஆகமத்தை வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிற பைபிளில் வெளிப்பாடு வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிற பைபிளில், அது முக்கியம். சரி, யாருக்கும் பெருசாக சொல்ல வேண்டாம், நீ வாசிக்கும் போது யாவது உனக்காவது தெரியணும் நீ பைபிளில் என்ன வாசிக்கிற அப்படின்ட்டு. நம்ம மக்கள் எதுவுமே ஞாபகம், நான் பைபிள் வாசிக்கிறேன், காப்பாற்றவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. சரித்திர புஸ்தகம் வாசிக்கிறேன். இனி நம்ம வாசிக்கும் போது உங்களுக்கு பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்ச ஆட்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாசிக்கும் போது நிறைய விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பற்றிலாம் சொல்லலை, இது மாதிரி ஃபுல்லாகவே சொல்லலை, எதுவுமே இங்கே ஃபுல்லாக சொல்லலை, அதுதான் பாயிண்ட்டு. சரியா? முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான நபர்கள் வாசிக்கலாமா? சார் அப்படியே ஃபுல்லாக அப்படியே வாசிட்டே வர போகிறேன். அங்கங்கே தோன்ற ஒரு சில காரியங்கள் மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கையில் எல்லாரும் பைபிள் எடுத்துக்கங்க. பொய் சாட்சி சொல்லி ஸ்தேவான் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரதான ஸ்தேவானுடைய முகம் ஒரு பயமும் இல்லை, தேவதூதனை போல முகம் பிரகாசிக்குது. எல்லாரும் அவன் முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. இப்போ அங்கே பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். நம்ம தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு ரொம்ப பழைய லாங்குவேஜில் காரியம் அப்படியா இருக்குது அப்படின்னா கேட்க மாட்டான், என்னடா ஆச்சுன்னு கேட்பான். என்ன ஆச்சு? இது ரொம்ப பழைய டிரான்ஸ்லேஷன், ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்த்தாங்கல்ல. ஓ, இதுதான் நடந்ததா, என்னாச்சு? அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய இது ஆக்சுவலாக இந்த காரியம் இப்படியா இருக்குதுன்னு கேட்குறாங்கல்ல, அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, உன் மேலே இந்த கம்ப்ளைண்ட்லாம் வச்சிருக்கிறாங்க, நீ என்ன சொல்ல விருப்பப்படுறியா, அதுதான் மீனிங். அதுக்கு காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அப்படின்னா உன் மேலே இந்த குற்றச்சாட்டுலாம் வச்சிருக்காங்கப்பா, நீ என்ன சொல்ல போறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு ஸ்தேவான் பேச ஆரம்பிக்கிறாங்க. கவனிங்க. அதற்கு ஸ்தேவான், சகோதரரே பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புக் பைபிளில் உங்களுடைய முதல் வேதாகமத்தினுடைய முதல் பகுதியில் மேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேப்பை திருப்புங்க பார்ப்போம். நம்ம இங்கே வாசிக்கும் பொழுது மகிமையின் தேவனானவர் காரானூரில் வர்றதுக்கு, ஆபிரகாம் வர்றதுக்கு முன்னாடி மெசொப்பொத்தேமியா நாட்டில் இருக்கும் போதே ஆபிரகாம்கிட்ட பேசினாராம். நம்ம ஆட்கள் ரொம்ப நாளாக என்ன சொல்லிடுறாங்க,
ஆபிரகாம் கர்த்தரிடத்துல சொன்னதை கேட்ட உடனே புறப்பட்டு சென்றான். ஆபிரகாம் உடனே எல்லாம் புறப்பட்டு போல. சரியா? வாசிக்கலாம் நம்ம இன்னைக்கு. நம்ம ஆட்கள் பைபிளில் இருக்கக்கூடிய ஆட்கள் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பைபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய கிரியில் அவங்க பெரிய பரிசுத்தவானா, ஒழுக்கமா, சின்சியரா, நேர்த்தியா, பங்க்சுவலா, கரெக்டா அப்படிலாம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஆட்களும் தேவனால பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தானே தவிர கிரியின் அடிப்படையில் அவங்களும் மனிதர்கள் தான், அவங்களும் பலவீனமானவங்க தான், அவங்களும் மிஸ் பண்ணவங்க தான். இந்த எங்க ஸ்டார்ட் பண்றாரு? ஆபிரகாம் கிட்ட போயிட்டாரு முதல் பிரசங்கம். இப்போ நம்ம ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவையும் பார்க்க போறோம். சரிங்களா? அதுல ஒரு சில காரியங்கள், முக்கியமான விஷயங்கள் மட்டும் அவங்களுக்கு சொல்றேன். முதல் மேப்பே ஆபிரகாமின் பிரயாணம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மேப்பே அதுதான் இருக்கும். இப்போ இந்த மேப்ல மெசொப்பொத்தேமியா பேர் எங்க இருக்கு கண்டுபிடிங்க. அதுல காரான் அப்படின்றது எங்க இருக்கு கண்டுபிடிங்க. சரி, இப்போ வந்துட்டு ஆபிரகாம் பிறந்த ஊர் எது? கல்தேயர் பட்டணம். கல்தேயர்ல ஊருன்ற ஒரு குட்டி ஊரு. ஆமா, சரியா? ஆமா, கல்தேயர் பட்டணத்துல அந்த ஊருன்ற பிளேஸ். அது ஊர் எங்க இருக்கு கண்டுபிடிச்சிங்களா? ஆண்டவர் இவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா கானான் தேசம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. கானான் இந்த பக்கமா லெஃப்ட் சைடில் அப்படியே கீழே இந்த சுக்கோத்தின் பள்ளத்தாக்கு, எகிப்துக்கு மேலே ஹெப்ரோன், செக்கேம், பெத்தேல், ரைட்டா, தமஸ்கு கீழே. அப்படின்னா இப்படி என்ன பாருங்களேன், இப்படியே மாதிரி போட்டுக்குங்க. இந்த பக்கம் ஊர், இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போனால் காரானூர். அங்கேருந்து நேரம் அப்படியே கீழே வந்தால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசம். நீ கிளம்பி வாடா, உனக்கு அறியாத ஒரு தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் உன்னை வைப்பேன், அதை உனக்கு சொந்தமாக்கி தருவேன்னு சொல்லி சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான். இப்போ இங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆரான் இருக்காது, ஹாரான், ஹெச் இருக்கும், ஏ இருக்காது. நமக்கு இங்கே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வசனத்தில் என்ன படிச்சோம்? நம்முடைய பிதாவாகி ஆபிரகாம் எங்க இருக்கும் பொழுது காரானூரிலே. இங்கிலீஷ்ல பாருங்க, ஹாரான், HARAN இருக்கும். தமிழ்ல வந்துட்டு காரான். லேட்டஸ்டான பைபிள் நீட்டா போட்டிருக்காங்க. பழைய தமிழ் பைபிளில் படிச்சீங்கன்னா தமிழ்ல காரான் இருக்கும், மேப்பில் பார்த்தா ஆரான் இருக்கும். ஆரான் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அது வந்துட்டு ரொம்ப ஆபிரகாமுடைய நாட்களுக்கும் இங்கே ஸ்தேவானுடைய நாட்களுக்கும் ரொம்ப வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கேப் இருக்கிற அப்படின்னால பாஷைகள் மாறி, பெயர்கள் மாறி, எழுத்துக்கள் மாறி போனது தான் காரணமே தவிர ஆரான் வேற ஊர், காரான் வேற ஊர் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. சரியா? இப்போ நல்லா கவனிங்க. ஸ்தேவான் மாத்திரம் இந்த ஒரு டீட்டெயில் நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு உண்மையாகவே பெருசாக இந்த சத்தியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. என்ன சத்தியம்? நம்ம எப்படி யோசிக்கிறோம்? ஆபிரகாம் இஸ் வெரி பர்ஃபெக்ட் இல்லை? அதுக்கு நம்ம சான்றுகள் கொடுப்போம் நிறையா. தன்னுடைய பிள்ளைய கர்த்தர் பலியா கொடுத்தாரு, அதையே அவன் கொடுக்குற அளவு அவன் தயாராயிட்டான். அந்த பிள்ளையை கொடுக்கறதுக்கு முன்னாடி பிள்ளையை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார்ல, இவன் ஆண்டவர் பேச்சை கேட்டானா, பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆகார் கிட்ட பிள்ளையை பெற்றுக்கிட்டானா. ஸோ நம்ம பைபிளில் பார்க்கக்கூடிய ஆட்கள் யாரும் தேர் நாட் பர்ஃபெக்ட். தேர் நாட் பர்ஃபெக்ட். ஆதி முதற்கொண்டு இப்போ வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களா? நம்மையும் சேர்த்து. ஆமா. எதன் அடிப்படையில் இவர்கள் பரிசுத்தவான்கள்? அவங்கெல்லாம் நம்ம ஆபிரகாமை போல வாழணும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், மோசேயை போல ஆண்டுடைய வீட்டில் உண்மையுள்ளவனாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம அங்கிருந்து நிறைய செய்திகள் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம அவர்களை வசனம் சொல்லுது, நம்மை அல்லாமல் அவர்கள் அவங்க பூர்ணப்படவே கிடையாதான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் வாசிக்கும். நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணப்படவே கிடையாது. அவங்களுக்கு இயேசுவே தெரியாது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு உள்ள இருக்க ஒரு நாமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வாழ்ந்த அவர்களானாலும் சரி, நாம் இருதரத்தாரையும் ஒன்றாக ஆக்கியது இயேசு தான். வசனம் சொல்ற மாதிரி இருவரையும் பரிசுத்தப்படுத்துகிறவரும் இயேசு தான். இங்க எங்கேயுமே வந்துட்டு யாருடைய கிரியைகளும் முன்னாடி வந்து நிற்க முடியாது. நியாயப்பிரமாண காலத்திலும் சரி, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு மோசேக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய நாட்கள் ஆபிரகாம் எடுத்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை தாண்டி கிருபையின் காலத்துல கிறிஸ்துவின் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நாமானாலும் சரி, இங்க யாரும் கிரியினால பூரணப்படல, கிருபையினால் தேவனே நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். அதை ஒருபோதும் மறக்காதீங்க. சரியா? என்னுடைய கிரியைகளால் நான் இங்கே நீதிமான் ஆகலை, பரிசுத்தப்படுத்தப்படவில்லை. தேவனே அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய முன்குறிப்பின்படி அவர் என்னை அழைத்து என்னை அவரை விசுவாசிக்கும்படிக்கு அவரே எனக்கு உதவி செஞ்சார். பார்த்தீங்களா? அதன் அடிப்படையில் அவரே நம்மளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரே தவிர இங்கே நம்மளுடைய கிரியைகள்னு சொல்றது உண்மையே இல்லை. நம்ம கிரியைகளை மிஞ்சி போனால் என்ன பண்ணலாம் தெரியுமா? அவரால் பரிசுத்தமாக்கப்பட்டதை வேணா கெடுத்துக்கலாம், பரிசுத்தமாக்க ஆக முடியாது. பரிசுத்த குலைச்சல் வேணா பண்ணலாம், நம்மளால பரிசுத்தமாக முடியாது. அவரால் பரிசுத்தமாக்கப்பட்ட நம்ம அந்த பரிசுத்தத்தை கெடுத்துக்கிற மாதிரியான காரியத்தை வேணா பண்ண முடியும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்போ
இப்போ கவனிங்க. இப்போ நம்ம இங்கேருந்து என்ன கத்துக்க நான் ஆபிரகாம் எந்த விதத்திலயும் மட்டப்படுத்தி பேச விரும்பல. அதில் இருக்கக்கூடிய மெய்யான சத்தியத்தை எடுத்து காட்ட விரும்புறேன். இங்க ஸ்தேவான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் நம்மளுக்கு. ஸ்தேவானை விட பெட்டரா ஆபிரகாமுடைய நாட்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளால இன்னைக்கு முடியாது. என்ன சொல்றாரு? ஆண்டவர் ஏற்கனவே மெசொப்பொத்தாமியா அங்க இருக்கும் எங்க அவருடைய கல்தேர் பட்டணமாகிய ஊர்ல இருக்கும் பொழுது அவங்க அப்பாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் போதே ஆண்டவர் பேசிட்டாரு. நீ புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போடா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா ஆபிரகாம் புறப்பட்டு வந்தாரா? ஆபிரகாம் புறப்பட்டு வரவில்லை. சரியா? அப்புறம் என்னாச்சு? சரித்திர ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன? தேராகு. தேராகு என்ன பிஸ்னஸ் பண்ணாரு? விக்கிரகத்தை செஞ்சு விற்கிற பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்ல. அப்போ அவருடைய பிஸ்னஸ்னுடைய காரணத்து நிமித்தமா அவங்க அந்த கல்தேர் பட்டண ஊர் மெசொப்பொத்தாமியால இருந்து அந்த ஊருன்ற ஊர்ல இருந்து என்ன பண்ணாங்க? காரான் ஊர்ல வந்து செட்டில் ஆனாங்க. தீர்மானம் பண்ணது யாரு? ஆபிரகாமை தேவன் அழைத்தபடினால் ஆபிரகாம் வந்தனால ஆபிரகாம் கூட எல்லாரும் டிராவல் ஆகி வரல. ஆபிரகாமுடைய தகப்பன் எடுத்த தீர்மானம் ஆபிரகாமும் பிள்ளைய கட்டுப்பட்டான். சரியா? யூதர்களுடைய நாட்களுக்கு முன்பாக இருந்தவர்களை யூதர்கள்னு சொல்ல மாட்டாங்க, எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க. இந்த யூதர்கள் யாக்கோபுடைய வம்சத்துக்கு பின்பாக தான் யூதர்கள், இஸ்ரவேல் மக்களை தான் யூதர்கள்னு சொன்னாங்க. ஆபிரகாம் இஸ்ரவேலனா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இஸ்ரவேலன் கிடையாது. இல்லாட்டி ஆபிரகாமுடைய வம்சத்துல தான் இஸ்ரவேல் தேசமே வந்துச்சு. ஸோ ஆபிரகாம் வம்சத்துல இஸ்ரவேல் மக்கள் வந்தாங்கன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமே உள்ள சேர்த்துக்கலாம். ஆனால் ஆபிரகாம் நாட்களில் இஸ்ரவேல் என்ற பெயர் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஞாபகப்படுத்தினா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். யாக்கோபு தான் ஆண்டவர் கேட்குறாரு, உன் பேர் நடான்னு கேட்குறாரு. யாக்கோபுன்றான். அப்படின்னா எத்தன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்கிட்டே போராடி நீ என்னை மேற்கொண்டல அப்படின்னா என்கிட்ட நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்ட, இவ்வளோ வந்துட்டல, அதனால நான் உன்னை வந்துட்டு உனக்கு நீ எத்தன்ற பேர்லாம் வேணாம், நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். ஆபிரகாமுடைய 12 பிள்ளைகள் தான், அது இங்கே ஸ்தேவான் பேசியிருப்பார். ஆபிரகாமுடைய 12 பிள்ளைகள் தான் 12 கோத்திரங்கள் ஆனாங்க. அவங்களுடைய சந்ததிகள் பயங்கரமா பெருகுச்சு. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் பயங்கரமா நிறைவேற்றினாரு, பெருகுச்சு. அதுதான் வந்துட்டு இஸ்ரவேல் தேசமா மாறுச்சு. யாக்கோபு தான் இஸ்ரவேல்ன்ற பேரே ஸ்டார்ட் ஆகுது. யாக்கோபுக்கு முன்னாடி ஆபிரகாம் இல்லை, யாரும் இஸ்ரவேல்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க. சரியா? எபிரேயர்கள்னு சொல்லுவாங்க. இந்த ஆபிரகாமுடைய சம்பவத்தை பற்றியும், ஆபிரகாமை ஒரு வல்லமையான ஒரு தேவன் மீட் பண்ணாரு, பேசினாரு, அவன் வம்சத்தில் வந்தவன் தான் இவன் எல்லாருமே அப்படின்றது எந்த அளவுக்கு வேலை செஞ்சது அப்படின்னா யோனாவுடைய சம்பவத்தில் பார்த்தா புரியும் நினைக்கிறேன். கப்பலில் பிரயாணம் பண்ணும்பொழுது அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். நினிவேக்கு போடா அப்படின்னா தர்ஷீஸுக்கு போகிறான். பயங்கரமான காத்தடிக்குது. எல்லா கப்பல் இருக்க எல்லா சரக்கு பொருளையும் தூக்கி கடலில் போட்டுட்டாங்க. ஆனாலும் வேலைக்கு வர மாதிரி தெரில. அவங்க வழக்கத்தின்படி எல்லா புறஜாதியர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. சீட்டை போட்டு பார்த்து எடுத்து பார்த்தா யோனா பேர் விழுது. யோனாவை கூப்பிட்டு டேய் அப்படின்ன உடனே நான் எபிரேய தேவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னா பயந்துட்டாங்க எல்லாருமே. யார் இது எபிரேய தேவன்? புரியலையே. இஸ்ரவேலின் தேவன் நம் தேவன் தெரியும். இது எபிரேய தேவன் யார் அப்படின்னு கேட்டா இந்த இஸ்ரவேலர்களாகிய இந்த யாக்கோபுடைய வம்சத்தில் வந்தாங்கல்ல, அவங்க ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே யாக்கோபு கிட்ட ஆண்டவர் பேசல, ஈசாக் கிட்ட டைரக்டா பேசினாரு. அப்படின்னு டைரக்டா ஃபர்ஸ்ட் பேசல, முதல்ல ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசினாரு. அவங்க வந்துட்டு எபிரேய மொழி பேசி கொண்டிருந்த அப்படின்னால எபிரேய மக்கள்னு கருதப்பட்டாங்களே தவிர அவங்களோட நிலப்பரப்பின் அடிப்படையில் அவங்களை பெருசாக கருதப்படவில்லை. ஏன் அப்படின்னா ஊர்ன்ற கல்தேர் பட்டணத்திலிருந்து தேராகு ஆபிரகாம் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பிஸ்னஸ் காரணங்கள் நிமித்தமாக ஒரு பிஸ்னஸ் நல்ல டெவலப் ஆகக்கூடிய பிளேஸ் ஹாரான் அப்படின்ற பட்டணம். ஏன் இங்கேருந்து இப்படி ட்ராவல் பண்ணி போகாம ஏன் இங்கேருந்து இப்படி மேலே ஹாரானுக்கு போய் அப்புறம் இங்கேருந்து ஏன் இப்படி கானானுக்கு இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நடுவில் இருக்கிறது ஃபுல்லாக வனாந்திரம். வனாந்திரத்தில் வழி திசை மாறி போய் வழி அறியாமல் தண்ணி இல்லாமல் இந்த காணல் நீர் சொல்லுவாங்க தெரியுமா? காணல் நீர்ன்றா தெரியுமா? வனாந்திரத்தில் தூரத்தில் பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் வெயிலுக்கு. அதை தேடி கிட்ட போய் பார்த்தா அங்கே தண்ணியே இருக்காது. அப்புறம் இன்னும் தூரமாக தெரியும். அப்படி வழி மாறி போய் செத்த ஆட்கள் தான் நிறையா. அதனால வனாந்திர யாத்திரையை அதிகமாய் தவிர்த்து கொள்ள முயற்சி செய்வாங்க. அதனால இங்கேருந்து கல்தேர் பட்டணம் ஊர்ல இருந்து இப்படியே வனாந்திரத்து வழியாக நேராக இங்கே கானானுக்கு வராமல் இங்கேருந்து மேலே ஹாரானுக்கு போய் அப்புறம் அங்கேருந்து கானானுக்கு வராங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசுறது உண்மை. எபிரேய வழக்கத்தின்படி பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் கூட அவங்க அப்பா உயிரோடு கூட இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா சொல்றது தான் சட்டம். ஞாபகம் இருக்கா? இயேசு கிறிஸ்து கிட்ட ஒரு வாலிப வருவான், ஆண்டவரே நானும் உண்மை பின்பற்றி வர ஆசையா இருக்கிறேன் அப்படின்மா. வாடா போலாம் அப்படின்பாரு. அதுக்கு அவனே சொல்லுவான், நான் முதலில் சென்றேன் தகப்பனை அடக்கம் செய்து விட்டு பிறகு வரேன் அப்படின்றான். எப்படி செத்து போன டெட் பாடியை அப்பாவை வீட்டில் வச்சுக்கிட்டு இயேசுநாதர்கிட்ட கேள்வி கேட்க டவுட் கேட்க வந்தானோ? இல்லை, அது இல்லை, அது கிடையாது. அது இயேசு என்ன சொல்றாரு, மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்றாரு.
எப்படி செத்து போனோம் செத்து போன அடக்கம் பண்ணுமா? பிசிக்கலி டெட்டா இருக்கிறவனை ஸ்பிரிச்சுவலி டெட்டா இருக்கிறவன் அந்த வேலையை பார்த்துக்குவான், நீ என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்றார். ஆக்சுவலாக அப்பா செத்து போனதால அங்கே டவுட் கேட்கறத இயேசு கிட்ட வரல. அதே ஆபிரகாமுடைய வழக்கத்தின்படி அன்னைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாட்கள் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தன் வீட்டில் தகப்பனார் மறிக்கிற வரைக்கும் பிள்ளைக்கு தானாகவே தீர்மானம் பண்ணுவதற்கான அதிகாரம் இல்லை. இது அவங்க கல்ச்சர், அவங்க வழக்கம் அந்த மாதிரி. அதனால ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் அங்க ஏற்கனவே பேசினாலும் கூட இவன் அங்கிருந்து உடனே புறப்பட்டு போல. தகப்பனாருடைய தீர்மானத்தின்படி தேராகோடு கூட சேர்ந்து ஆபிரகாம் தன் குடும்பமும் மொத்தம் என்ன பண்றாங்க, ஆரான் ஊர்ல போய் செட்டில் ஆகுறாங்க. தேராகு ஆரான் ஊர்ல மரித்தார். அதற்கு பின்பு நீ ஆதியாகமத்திலிருந்து வரிசையா ஒன்றா படிச்சுட்டே வாங்க, இதே சீக்வன்ஸ் கரெக்டாக உங்களால் பார்க்க முடியும். மறுபடியும் கர்த்தர் மெசொப்பொத்தாமியா மேலே பேசின ஆண்டவர் மறுபடியுமாய் ஆரான் ஊரில் ஆபிரகாம் கிட்ட மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? ஸோ பிப்ளிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரூத்தை மேப்போட சேர்த்து எந்த ஊர் எங்கே போனாங்க என்ன அப்படின்றத கரெக்டாக பார்க்கலன்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் புரியாது. இது புரியாதனால தான் நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேருந்து பாடத்தை எடுத்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சொல்ல போனால் எங்கேருந்து பாடம் எடுத்து சொல்லி தரணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட பாடத்தை எடுத்து சொல்லி தரணும். இல்லை இயேசுவை நேரடியாகவே கண்கண்ட சாட்சிகள் ஆகிய சீசர்களுடைய வாழ்க்கையிலிருந்து உபதேசத்திலிருந்து பாடத்தை எடுத்து சொல்லி தரணுமே தவிர ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து பாடத்தை எடுத்து சொல்லி தரது இல்லை. மோசே வாழ்க்கையிலிருந்து பாடத்தை எடுத்து சொல்லி தர்றது இல்லை. தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லை, ஆனால் அதே நேரத்தில் அது சரியும் இல்லை. ரைட்டா? அப்போ என்ன ஆகுது பாருங்க, தொடர்ந்து போகலாம். நம்ம மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அப்பொழுதுன்ற வார்த்தைக்குள்ள நிறைய இருக்குது. ஆண்டவர் சொன்ன உடனே, இப்போ ஆண்டவர் சொல்லி அவன் கிளம்பி வந்திருந்தானா ஆண்டவர் சொன்ன கானான் தேசத்தை வந்திருந்துருக்கணும். பாதியிலே கல்தேரில் ஸ்டே பண்ணியிருக்க கூடாது. அதான் நான் சொல்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் புக் வாசிக்கும் பொழுது இதில் ஃபுல் டீட்டெயில்டு இல்லை. அங்கிருந்து ஆட்கள் இப்போ நல்லா கவனிக்க, திருப்பி கான்டெக்ட் கவனிக்கணும். ஸ்தேவான் யாருக்கு பேசுறாரு? காமன் லேமன் பீப்புளுக்கு பேசல, பொது மக்களுக்கு, சாதாரண மக்கள் கிட்ட பேசல. ஸ்தேவானுடைய பேச்சு எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நியாய சாஸ்திரி யார்கிட்ட பேசுறாப்புல, ஹை பிரீஸ்ட் பிரதான ஆசாரியன் கிட்ட பேசுறான். அவங்களுக்கு ஆபிரகாமுடைய சம்பவம் எல்லாமே மனப்படமா தரவா தெரியும். அவன்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பேசிட்டு அவசியம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கல் புக்ல ஷார்ட்டா பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா நல்லா கவனிச்சு பாருங்க, பவுலுடைய ஊழியத்துல கம்பானியனா துணையா இருந்தவர், கூட இருந்தவர் வந்துட்டு லூக்கா. சரியா? பவுலோடு கூட பண்ண பிரயாணங்கள் எல்லாத்துலயுமே பார்த்த உடனே பார்த்து கிடுகிடுன்னு உட்கார்ந்து எழுதல. இது எல்லாவற்றையும் பார்த்து லூக்கா மனசு வச்சுக்கிறாரு. இப்ப அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா யாருக்கு எழுதுறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தியோபிலஸ், தேயோபிலுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரோம் அதிகாரி. அவர் வந்து இயேசுவை விசுவாசிக்கிறத ஏற்றுக்கொண்டார். நீ விசுவாசிக்கிறது கரெக்ட், நீ ஏற்றுக்கொண்டது கரெக்ட், உனக்காகவே நான் என்ன பண்ணேன், தேடி விசாரிச்சு ஆய்வு செஞ்சு சரியான ஆதாரங்கள் உனக்காகவே நான் எழுதுறேன்டா அப்படின்னு எழுதுறது தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு எழுதிட்டு பாருங்க. ஸ்தேவான் பண்ண பிரசங்கத்தை வார்த்தைக்கு வார்த்தை டிட்டோவா அப்படியே எழுதினார்லாம் கிடையாது. அவரு எந்த அளவுக்கு ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணதை வந்துட்டு லூக்காக்கு ஞாபகம் இருந்ததோ கண்டிப்பா ஆவியானவர் உதவி செஞ்சிருப்பார். இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆவியானவர் உதவி இல்லாம கண்டிப்பா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பாரு. ஸோ ஹிஸ்டாரிக்கல் புக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆங்கிலே படிப்போம். சரியா? அவ பாருங்க, அப்பொழுது அவன் கல்தேர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரானூரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு, புரியுதா? இப்ப அப்பொழுதுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு, அப்பொழுதுக்குள்ள தகப்பன் இருக்கார். தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். யார் செஞ்சது? கர்த்தர் செஞ்சார். இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகள் இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். கவனிச்சிங்களா? அவனுக்கு பிள்ளை இல்லை, ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு கூட அவனுக்கு சொந்தம் இல்லை. ஆனாலும் கூட வந்துட்டு அதில் வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணார். இது உனக்கு மொத்தமாகவே நான் அவனுக்கு சொந்தமாக தருவேண்டா அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு ப்ராமிஸ் பண்றார். அந்தபடி தேவன் அவனை நோக்கி உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள் முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அத்தேசத்தார் அவர்களை அடிமையிலாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். கவனிங்க, இப்போ ஆபிரகாம் கிட்ட ஆக்சுவலா ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாருன்றதை பத்தி டீட்டெயில்ஸ் நமக்கு முழுசா வரல.
என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் இடத்தில் எதையாகிலும் மறைப்பீரோன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருல்ல. யாக்கோபு 2:23 பாருங்க. அந்தபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவன் நீதியாக எண்ணப்பட்டது என்று வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான் இல்ல. இப்போ நல்லா கவனி. அங்கதான் வந்துட்டு நான் போன வாரம் நான் சண்டே சர்வீஸ்ல சொன்னேன். எத்தனை பேர் சண்டே லைவ் சர்வீஸ் மார்னிங் சர்வீஸ் கவனிச்சிங்கன்னு தெரியல. தேர் ஆர் 65,000 கனெக்ஷன்ஸ் இன் பைபிள். 66 புஸ்தகம்ன்ற பைபிள்ல 65,000 இணைப்புகள் இருக்கு, காம்பினேஷன்ஸ் இருக்கு. காம்பினேஷன்ஸ் இல்லை, கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஆபிரகாம் பத்தி நம்ம எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆதியாகமத்தில் நடந்த சம்பவம். அதை பத்தி யாக்கோபு வரைக்கும் பேசுறாரு. ஸ்தேவான் எவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்கிறாரு. நல்லா கவனி. பைபிளே ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்னு அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதுல நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டா டீடைல்டா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா நோ. முக்கியமான சம்பவங்கள், மெயினான காரியங்கள் தவறவே கிடையாது. மிஸ் ஆகல. நமக்கு என்ன வேணுமோ பர்ஃபெக்ட். அதாவது God want to communicate his nature through so many things. ஆண்டவர் தம்முடைய தான் யார் என்பதை ஆண்டவர் பல விதங்கள்ல, பல முறை, பல கோணங்களில், பல விதங்கள் ஆண்டு வெளிப்படுத்திட்டார். இயற்கை மூலமா, தேவ தூதர்கள் மூலமா, இஸ்ரவேல் மக்களை தேவனை அரசாட்சி செய்தது மூலமா, எதிராளிகளை கொண்டது நிமித்தமா, தேவன் நியாய தீர்ப்பு செய்தது நிமித்தமா, சிம்சோனுடைய பலத்து நிமித்தமா, தாவீது என்ற ராஜா மூலமா, தீர்க்கதரிசிகள் மூலமா, தேவனுடைய வாயின்னு சொல்லப்பட்டாங்க தீர்க்கதரிசி, அவங்க மூலமா பல பேர் விதங்கள்ல ஆண்டவர் பல விதங்கள் வெளிப்பட்டாரு. இன்னைக்கு நம்ம பைபிள் வாசிக்கும் போது we are trying to find God in the Bible. அது மறக்காதீங்க. நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறது சரியில்லை. நல்ல கவனி. வேதத்தை வாசிக்கும் பொழுது பைபிள்ல உன்னுடைய சூழ்நிலையை தேடாத. பைபிள்ல உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்காது. கர்த்தருடைய வார்த்தை என்னோடு கூட பேசும்னு சொல்லும் பொழுது எப்படி பேசும் தெரியுமா? கர்த்தர் யாருன்றது பேசும். கர்த்தர் யாருன்றது பேசுறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அந்த கர்த்தர் யாருன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என் லைஃப் அந்த கர்த்தரை நம்பி வாழ ஆரம்பிக்கும். அப்போ என் வாழ்க்கையில் எல்லா தெளிவும் கிடைக்க ஆரம்பிக்கும். பயம், சிச்சுவேஷன், கவலை இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர் மூலமாய் நாமும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். ரைட்டா? நம்மளுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? whenever we read Bible we try to find our situation in the Bible. அதுதான் பிரச்சனை. அதுதான் whenever we read Bible we try to find a word which speaks to my situation. அதுதான் ரொம்ப தப்பு நம்ம பண்றது. ஒரு குழந்தைய போல விசுவாசி இருக்கிறான் அப்படின்னா அவன் பண்றானா அவனுக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் சொன்ன பாருங்க, தீர்க்கதரிசிகள் மூலமா, ராஜா மூலமா, இயற்கை மூலமா, சம்டைம்ஸ் பிசாசு மூலமா கூட, நியாயாதிபதிகள் மூலமா, யார் யார் மூலமாகவோ ஆண்டவர் தம்மை குறித்து தூதர்கள் மூலமாய் எப்படியெல்லாம் கர்த்தர் பேச முடியுமோ அப்படிலாம் ஆண்டவர் பேசிட்டு இருக்கார். ரைட்டா? அதே போல கர்த்தருடைய வார்த்தை என்னன்னே தெரியவே தெரியாத ஒருத்தன் படிச்சா கூட இந்த வார்த்தையை கூட பயங்கரமா பேசிச்சு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தரேன். அந்த வார்த்தை என்கிட்ட பேசு. எஸ், கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனா இப்போ அந்த வார்த்தை எனக்கு பேசப்பட்டதுன்னு சொல்றதை விட அந்த வார்த்தையை பேசியவர் யாருன்றதான் இப்ப கேள்வி. நீ வேதத்தை அந்த வார்த்தையை பேசினவர் அந்த வார்த்தையை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை பேசினவர் யாருன்னு தெரிஞ்சதுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம இன்னைக்கு we are trying to put our situation in the scripture. We are trying to find our life in the Bible. We are not trying to find the Bible speaks about whom. வேதம் யாரை குறித்து பேசுகிறது என்பதை பார்க்க மாட்டேங்கிறோம். தேவனுடைய வார்த்தையாகிய இந்த வேதம் தேவனை குறித்து பேசுகிறது. பைபிள் இஸ் நாட் அபவுட் யூ, பைபிள் இஸ் அபவுட் காட். பைபிள்ன்றது உன்னை பத்தி கிடையாது. பைபிள்ன்றது கடவுளை பத்தி. கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அரசாண்டார், கடவுள் எப்படி நியாய தீர்ப்பு செஞ்சார், கடவுள் எப்படி தம்முடைய குமாரனை பலியை கொடுத்தார், ஆண்டவருடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை எப்படி பலியாக்கினார், அது மூலமாய் புறஜாதிகளாகிய அந்நியர்களாகிய விக்கிரகங்களை வழிபட்ட இருட்டில் கிடந்த நம்மளை எப்படி அவருடைய பிள்ளை ஆக்கினாரு. அவர் எல்லாமே அவர் தான். அவர் என்ன பண்ணாரு அப்படின்றத படிக்கக்கூடியது, அவரை குறித்து அறிந்து கொள்வதுதான் வேதம். உன்னை பத்தி படிக்கிறது இல்லை. நம்ம ஆட்கள் பல காலமா பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி உன் வாழ்க்கையை காட்டும், பைபிள் ஒரு கண்ணாடி மாதிரி உன் முகத்தை அப்படியே உன் பாவத்தை காட்டிடும். அவங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மை. ஆனா அவங்களும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் மாதிரி ஷார்ட்டா பேசுறாங்க, ஃபுல்லா சொல்ல மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை குறித்து போதிக்கிறது. இந்த கர்த்தர் யாருன்றது உனக்கு புரிய வரும் பொழுது, அவரோடு கூட ஒரு உறவு கிடைக்கும் பொழுது, அவருக்குள்ள நீ தொலைஞ்சு போன உன்னை யாருன்றதை நீ கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிற. இங்கதான் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அங்கதான் பைபிள் என்ன மாத்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர பைபிள் இஸ் நாட் அபவுட் மீ. பைபிள் என்ன பத்தியானது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, சரியா?
ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் எல்லாத்தையுமே தன் நண்பன்னு சொல்றாருல, யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல. நண்பனாகி ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு ஆபிரகாம் எழுதி வைக்கல. ஆனா ஆபிரகாம் சொல்லியிருப்பான். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோத்திர தலைவன் கோத்திர தலைவன் கோத்திர தலைவன் சொன்னாலே, கோத்திர தலைவன் யாரு, என்ன, எப்படிலாம் ஆண்டவர் அவன்கிட்ட பேசினான்றது தெரிஞ்சுக்கிறது மக்கள் அவ்வளோ டெடிகேட்டடாக இருந்தாங்க. எஸ்ராவுடைய நாட்களில் பாருங்க, அவன் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கவும் தேடவும் ஆராயவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டான். பிரமாணத்திலையும் சரித்திர புஸ்தகம் ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, தேடுறதுக்கு என்ன இருக்குது, அவ்வளவும் தேடி படிச்சான். நம்ம அது படிக்க ஆராய தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டானா. ரைட்டா? அப்போ ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னார் அப்படின்றத ஆதியாகமத்தில் ஆபிரகாமை குறித்து படிக்கும் பொழுது பெருசா கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இங்க ஸ்தேவானுடைய ஒரு பிரசங்கத்தின் மூலமா எவ்வளவு காரியங்கள் தெளிவுபடுது பாருங்க. என்ன சொன்னார்? உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். 6வது வசனம். அத்தேசத்தார் அவர்களை அடிமையிலாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்குட்படுத்துவேன். அதன் பின்பு அவர்கள் புறப்பட்டு இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். இப்போ நல்லா கவனிங்க, ஹிஸ்டாரிக்கல் புக்னு சொல்லும் போது எதுவுமே கம்ப்ளீட்டாக இல்லை. ஏன்னா இவர் சொல்ற போது கேட்க, இப்போ நல்லா கவனி, ஸ்தேவான் பேசிக்கிட்டு இருக்கான், பிரதான ஆசாரியன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், எந்த டீட்டெயிலும் சொல்ல தேவையில்ல, அப்படி சொல்லிட்டே போனால் அவனுக்கு எல்லாமே புரியும். இப்போ இந்த 7வது வசனம் மட்டும் பாருங்களேன். அவர்கள் அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ, எந்த ஜனம்னு சொல்லலை, எகிப்தியர்கள் சொல்லலையே, இல்லை, அவள் ஆக்கினைக்குள்ளாக்கும். என்ன விதமான ஆக்கினை? விடுதலை செய்யும் பொழுது 10 வாதைகள், என்ன ஆக்கினை? எதுவுமே இங்கே ஸ்தேவான் சொல்லல. அப்படின்னா அங்கே ஆதியாகமத்து அதெல்லாம் இருக்குது, இங்கே இதெல்லாம் ஸ்தேவான் சொல்லல, அப்போ பைபிள் முரண்படுது சொல்ல முடியுமா? அதுக்காக தான் how was it written and what is the context அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல் அமைப்பின் சூழலும் கவனிங்க, எழுதப்பட்ட அந்த சொற்களுடைய அமைப்பின் சூழல், அதுவும் யார் எப்படி எழுதப்பட்டது, என்ன விதமானது புஸ்தகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டு அண்டர்ஸ்டாண்ட் தி வேர்ட் ஆஃப் காட் through which you can understand the God himself. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதும் அது மூலமாய் கர்த்தரையே புரிந்து கொள்வதும் ரொம்ப முக்கியம். ரைட்டா? எதுவுமே சொல்லப்படல. அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்தில் எனக்கு ஆராதனை செய்வார்கள். எவ்விடத்துல? இடம் பேரை மென்ஷன் பண்ணல, ஆனா நமக்கு தெரியும்ல எங்க வந்து ஆராதிப்பாங்க தெரியும். மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். இல்ல, எத்தனாவது நாள்ல விருத்த சேதனம் பண்ணணும், எப்படி விருத்த சேதனம் பண்ணணும், அந்த விருத்த சேதனத்தை ஏன் செய்ய வேண்டும், எதுவுமே இங்க ஸ்தேவான் பேசல. ஒரு உடன்படிக்கையை எக்ஸ்பிளைனே பண்ணல. ஏன்னா பேசுறது ஸ்தேவான், கேட்டுக்கிட்டு இருக்கிறது பிரதான ஆசாரியர், எல்லா டீட்டெயிலும் தெரியும். டேரக்டாக பாயிண்ட் பை பாயிண்ட் போயினே இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் டீட்டெயில்டாக புரியணும்னா நீ ஆதியாகமத்தை எடுத்து ஃபுல்லாக வாசிக்க வேண்டியது தான் ஏற்படுத்துற. அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற பொழுது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதனம் பண்ணினான். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திரத்தார்களையும் பெற்றார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அப்படியா? இங்க வந்துட்டு யாக்கோபு யோசேப்பு மேலே வச்சு அந்த பாசம், வாங்கி கொடுத்த கலர் ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போகாம வீட்டில் வச்சுக்கிட்டது, அண்ணன் தம்பிகளுக்கு சாப்பாடு கொடுக்க போனது, இது பத்தாத குறைக்கு யோசேப்பு பார்த்த தரிசனம், அந்த புல்லுக்கட்டு அவனை வணங்குற மாதிரி, நட்சத்திரங்கள் சூரியன் கிட்ட வணங்குற மாதிரி, இல்லை இந்த கனவை பற்றி அவன் சொன்னது, அவனுக்கு டென்ஷன் ஆனது, அவனை பிடிச்சிட்டு கொண்டு போய் தண்ணி இல்லாத குழிக்குள்ளே போட்டது, அப்புறம் அவங்க அம்மா வயத்தில் கூட பிறந்த பெஞ்சமின் சொல்லி அவனது இங்கே போடணும், அவனை வித்துடலாம், எகிப்தில் போகிறாங்க காசாக கிடைக்குன்னு சொல்லி அதை பண்ணது, அப்புறம் அவன் ட்ரெஸ்ஸை பிடுங்கி கிழிச்சு கோழியை வெட்டி அந்த ரத்தத்தை மேலே ஃபுல்லாக பூசி சிங்கம் அடிச்சிருச்சுன்னு. என்னப்பா ஒன்றுமே இல்லை பைபிளில், ஸ்தேவான் எதுவுமே சொல்லலை. பிகாஸ் இட் இஸ் a historical book, you should know the context. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆமா, கண்டினியூ பண்ணலாமா? தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அளித்தார். யாருக்கு? யோசேப்புக்கு. அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கு தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான். என்ன அதிகாரி சொல்லப்படலை. பின்பு எகிப்து, கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தம் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டு என்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். யாரு? யாக்கோபு என்ன பண்றாரு? பிதாக்கள் அனுப்புறாரு. எந்த பிதாக்கள்? இந்த 12 பிள்ளைங்களை யோசேப்பை தவிர்த்து யோசேப்பு கிட்ட யாக்கோபு அனுப்பி வச்சுப்பா, எகிப்தில் தானியம் இருக்கான்ப்பா. எகிப்தில் எப்படி தானியம் இருக்கு? அதை பத்தி இங்க யாக்கோபு பெருசா ஸ்தேவான் பெருசா சொல்லல. இல்லை,
ராஜாவை பார்க்குற கனவு, அந்த கனவுக்கு யோசேப்பு சொல்கிற தரிசனம், அந்த கனவை பார்த்து தரிசனம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவனுடைய மனைவி போர்த்திபார் யாக்கு யோசேப்பை ட்ரை பண்ணுறது, இவன் வேணான்ட்டு ஓடுறது, அவனை ஸ்கெட்ச் போட்டு தூக்கி மாட்டி விட்டு ஜெயிலில் தூக்கி போடுறது, பல வருஷம் ஜெயிலில் இருந்து, எத்தனை வருஷம், 17 வருஷம் நினைக்கிறேன், 17 வருஷம் ஜெயிலில் இருந்து இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொப்பனம் ராஜா பார்த்து அந்த சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுற ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் அவனை கூட ஒரு ஒரு டைமில் கவர்னராக போஸ்டிங்கில் வச்சுருந்தீங்களே. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் அவனை வர சொல்லி அவன்கிட்ட கேட்டேல, அதுக்கப்புறம் அந்த ராஜா செத்து போய் அந்த இடத்துல யோசிப்பு ராஜாவாகி. கமான் மேன் ஸ்டீஃபன், வாட், ஏன் இதெல்லாம் சொல்லலை நீ எங்களுக்கு? என்ன ஸ்தேவான் எதுவுமே முழுசாக எழுதலையே? ஏன்? பிகாஸ் இட் இஸ் a historical book. முக்கியமான நபர்களும் முக்கியமான சம்பவங்களும் தெளிவாக இருக்குது. இது புரியணுமா? அப்படியே என்னோட ஹிஸ்ட்ரி போய் ஜெனிசஸ்லேருந்து படிக்க ஆரம்பி, தெளிவாக புரியும். சரியா? நான் இதெல்லாம் ஏன் தம்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதே இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்கில் இருந்தால் ஏசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான், ஏசு நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்தான்னு தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ இவ்வளோ இப்போ நல்லா கவனி, மெயினான சம்பவங்கள், மெயினான நபர்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வந்து ஸ்தேவான் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறாரு? இயேசுவை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அது நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னு தெரியும். சரியா? சரி, தானியம் இல்லை. 2ஆம் தடவை யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான், செகண்ட் டைம். அப்போ அதுலேயும் ஃபுல் ஸ்டோரி இல்லை. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தாங்க, அண்ணன் மீன் அண்ணன் எல்லா அண்ணனுங்கன்னு யோசேப்பு கண்டுபிடிச்சிட்டான், தானியங்கள் கொடுத்து வாங்கின பணத்தை அது உள்ள போட்டு திருப்பி ரிட்டர்ன் அனுப்பி விட்டது, அதில் எதுவுமே இல்லை. பாரு, 2ஆம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 70 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து எங்கே? எகிப்திலேயே. அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய சந்ததியாரிடத்தில் ரொக்க கிரயத்திற்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளிய வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது யோசேப்பு அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் அளவும் ஜனங்கள் எகிப்திலே பலகி பெருகினார்கள். அப்புறம் என்னாச்சு பாருங்க, அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்களை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். அப்போ யோசேப்புலாம் செத்து போயிட்டாங்க. யோசேப்பு தீர்க்கதரிசனமாக சொல்லிட்டான், இங்கேருந்து கர்த்தர் கண்டிப்பாக கொண்டு போவேன் என்ன பண்ணேன், என்னை புதைச்ச இடத்துலேருந்து தோண்டி எலும்புலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம ஊரில் தான் நடக்க பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமத்தில் அதெல்லாம் சொல்லிடுறாப்புல. இதெல்லாம் இப்போ அதெல்லாம் பெருசாக ஸ்தேவான் பேசலை. ஏன்னா இப்போ ஸ்தேவானுடைய பாயிண்ட் கவனி, எதை நோக்கி அவர் ட்ராவல் பண்ணுறாருன்றது கவனிங்க. குழந்தைகள் எல்லாம் கொன்று சொல்லிட்டான். யாரு? யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்தபோது, யோசேப்புனால நம்ம நாடு எந்த அளவு தப்பிச்சது பஞ்சகாலத்தில் அப்படின்றதெல்லாம் மறந்து போன போது, யோசேப்பு அறியாத ஒரு ராஜா வந்துட்டு என்ன பண்ணிட்டான், இந்த இஸ்ரவேலர்கள் வந்துட்டு பயங்கரமாக பலுகி பெருகி அதிகமாயிட்டாங்க, பெருகிட்டே போகிறாங்க. என்ன கவனிங்களா, ஒரே ஊரில் ஒன்றா தான் வாழ்கிறாங்க, ஒரே சோறு தான் சாப்பிட்றாங்க, ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் கூட வந்துட்டு அதில் வந்துட்டு பெரிதளவில் அவங்க சொந்த ஊரில் இருக்கக்கூடிய எகிப்தியர்களை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வம்சத்தை கர்த்தர் அதிகமாய் பெருக பண்ணினார். பயங்கரமாக புள்ள பெருகுது, சந்ததி பெருகுது. ஒரே காரணம் தான், ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது, அவ்வளோதான். ஒரே ரீசன், ரைட்டா? அப்புறம் என்னாச்சு, 2 குழந்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுரு. எவனுமே குழந்தைய வளர்த்து உன் ஜென்ரேஷன் பெருகினே போகக்கூடாது. எங்கள் ஊரில் வந்து நீங்கள் என்ன ஓவரா பண்ணுறீங்க அப்படின்னு, பாப்புலேஷன் எங்களோட நீங்கள் ஜாஸ்தியாக வரீங்க அப்படின்ட்டு. அப்படி நடக்கும்பொழுது அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து 3 மாதங்களவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். கவனிச்சிங்களா? இப்போ ஆபிரகாம், யாக்கோபு, யோசேப்பு, ஈசாக்கோட ஸ்டோரியே உள்ள வரல. யோசேப்புடைய ஸ்டோரி ஃபுல்லாக இல்லை. இப்போ அடுத்து டேரக்டாக வந்துட்டார், மோசே கிட்ட வந்துட்டார். முக்கியமான ஆட்கள், மெயினான சம்பவங்கள், முக்கியமான ஆட்கள், ஹிஸ்டாரிக்கல் புக் மறக்காதீங்க. அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது அந்த பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். எப்படி பிள்ளையாக வளர்த்தா, எப்படி பால் கொடுத்தா, அக்கா ஃபாலோ பண்ணே வந்தா
திருப்பி அம்மா கிட்ட போய் சொல்லி அம்மா தான் வந்து பால் கொடுத்தா. மெயினான சம்பவங்கள் டக்கு டக்குன்னு சொல்லினே வராங்க. சரியா? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். சரிங்களா? அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. கவனிச்சியா? உன்னுடைய நீ வந்துட்டு உன் ஃபேமிலின்னு சொல்லி உன் சர்ச் மக்கள் நீ நினச்சின்னா, உன்னுடைய ஃபேமிலின்னு சொல்லி உன்னுடைய கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற சகோதரர்களை நினச்சின்னா, நீ எங்கே போய் வளர்ந்தாலும் யார்கிட்ட இருந்தாலும் நீ எங்கே போனாலும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய சிந்தனையும் உன் ஃபேமிலி, உன் சர்ச், உன்னுடைய ஃபெலோஷிப், உன்னுடைய ஐக்கியம், என்னுடைய சகோதர சகோதரிகள் திரும்பி இங்கே வந்துடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பாக உனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம். எத்தனை வருஷம் ஆச்சு? ஆமாம். மோசே வந்து என்ன பண்ணுறான், எப்படியாவது என்னுடைய ஜனங்கள் நான் பார்க்கணும். நான் அரண்மனையில் வளர்ந்துட்டேன், எகிப்தியர்களுடைய சாஸ்திரங்கள் எல்லாம் நல்லா படித்து சும்மா செய்கைகளிலும் பேச்சுகளிலும் வல்லவன் ஆயிட்டான். ஆனாலும் அவன் மக்களை பார்க்கணும் ஆசை. அடிமையில் இருக்காங்களே. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்படுத்தினவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானம் பண்ணும்படி பேசினான். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தினை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாக இருக்கிறாய் என்றான். பாவம், மோசே மனசு உடஞ்சிருக்கும்ல. அடே, என் மூலமா கர்த்தர்களை காப்பாற்றுவார்னு எவ்வளோ ஆசைப்பட்டனால. கவனிங்களேன், மோசஸ் இஸ் ரெடி ஃபார் மினிஸ்ட்ரி பட் இன் ஹிஸ் ஓன் பிளான்ஸ். கவனிக்கிறீங்களா? மோசே ஊழியத்துக்கு ரெடியாக இருக்கிறான். நல்லா கவனி. இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணுவது தேவ சித்தமா? ஆமாம். அது மோசைக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். அதில் மோசையை கொண்டு கர்த்தரை பயன்படுத்துவார்னு தெரியுமான்னா இப்போதைக்கு தெரியல. ஆனால் கர்த்தருடைய திட்டம் இதுதான் அப்படின்னா செய்யறதுக்கு தயாராக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் விருப்பப்பட்ட மாதிரி அவன் செய்ய தயாராக இல்லை. இவர் சொந்த பிளான்ல இவர் இருக்காப்புல. இஸ்ரவேல் மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய ஒரு எகிப்தியன், அவனை கொன்னு ஒருத்தர் இல்லை 3 பேர் இல்லை, அவனை கொன்னு இவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணி தரான் டெம்பரவரியா. அந்த டைம்ல ஆண்டவர் என் மூலமா என்னுடைய ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் அப்படின்னு மோசே பிளான் பண்ணான். அந்த பிளான் படி போனா இவனுக்குள்ள அடிச்சுக்கிறான். டேய், ஏன்டா சண்டை போட்டு நீ 2 பேருமே அப்படின்னு சமாதானம் பண்ணபடி தான் போறான். அதுக்கு அவன் மோசையை பிடிச்சி தள்ளி விட்டு, எங்களை மேல அதிகாரமா உன்னை யாரா வச்சது ஒன்று, அன்னைக்கு அவனை கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல பார்க்குறியா நீ அப்படின்னு ஒன்று. மோசைக்கு மனசு உடைஞ்சது மாத்திரமல்ல, பயந்துட்டான். பார்வோனுடைய ஆளை கொன்னானா என்ன ஆகும் தெரியுமா? மோசேயுடைய பின்னணியை தோண்டி எடுத்து பார்த்து தாம் பொண்ணு ஒரு இஸ்ரவேல் அடிமைத்தனத்தினுடைய பிள்ளை எடுத்து ரகசியமாக வளர்த்துருக்கிறான்றது தெரிய வந்ததுன்னா ராஜா டென்ஷனாக என்ன வேணாலும் பண்ணுவான். மோசேக்கு இப்போ நல்லா கவனி, தன்னுடைய ஆர்வத்தில் ஊழியத்தில் ஓடி இருந்த மோசேக்கு ஆர்வம்லாம் போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆன உடனே ஓடி போயிட்டான் மாமா வீட்டுக்கு. தெரியுமா தெரியாதா? ஓட்டான் மோசே. இல்லை, ஆள் இல்லை. அப்போ நல்லா கவனி, கர்த்தருடைய வேலை இதுதான் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சால் மட்டும் பத்தாது. அது கர்த்தருடைய திட்டத்தின்படியே நீ செய்ய தயாராக இருப்பாயானாலும் உன் அழைப்பு உன் மேல் நிறைவேறும். கர்த்தருடைய திட்டம் என்னன்றது தெரிஞ்சு அவருடைய அழைப்பை அவர் செயலின் அடிப்படையிலே செய்ய நீ தயாரா இல்லாம உனக்கு தெரிஞ்ச ஓன் மெத்தட்ல நீ ட்ரை பண்ணினா உனக்கு பிடிக்காத சம்பவங்கள் நடக்கும்போது ஓடுருவே. ஆனா அழைப்பின் அடிப்படையில் ஊழியம் அவருடைய விருப்பத்தின்படி அவர் சொல்ற பாதையின்படி நீ செஞ்சினா உனக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் இல்லை. ஊழியத்தில் மொத்தமாகவே உனக்கு பிடிக்காதது மட்டும்தான் நடந்தாலும் கூட நீ ஓட மாட்டேன், ஊழியத்தில் கரெக்டாக நிற்ப. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? கவனிக்கிறீங்களா? எஸ். அப்போ மினிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் த காலிங் அண்ட் த வே டு டூ மினிஸ்ட்ரி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. மோசே ஓட்டான். அந்த வார்த்தை நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்பொழுது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 40 வருஷம் சென்ற பின்பு, எத்தனை வருஷம்? 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதரானவர் முட்செடி எறிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனம் பண்ணார். இப்போ நல்லா கவனி, இந்த ஒன்லி ஜீசஸ் என்ற கள்ள உபதேசிகள் என்ன பண்ணுவாங்க? மோசே கிட்ட தரிசனமானது யாரு அப்படின்னு தான் கேட்பாங்க. மோசே கிட்ட தரிசனமானது இயேசு, கர்த்தருடைய தூதரானவர் இயேசு தரிசனமானார். சந்தேகமே கிடையாது. மோசே கிட்ட தரிசனமாக சொல்லி இயேசு அனுப்புனது யாரு அப்படின்றத இப்ப கேள்வியே.
சரியா? இதை தான் அவங்க மொத்தமாக மிஸ் பண்ணுருவாங்க. மோசே கிட்ட கர்த்தருடைய தூதரானவர், ஏன்னா நல்லா கவனிங்களேன், பிதாவாகிய தேவனுக்கு எங்கேயாவது தூதர்னு பேர் இருக்கா? பைபிள் வாசிக்கும் பொழுது பிதாவுக்கு எங்கேயாவது தூதர் அப்படின்ற, ஏஞ்சல் அப்படின்ற ஒரு நாமத்தில் அந்த ஒரு டைட்டில் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா எங்கேயாவது பைபிள்ல? கிடையாது, கிடையாது. எங்கேயாவது பரிசுத்த ஆவியானவரை தூதர் அப்படின்ற ஆங்கிள் எங்கேயாவது அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா, சொல்லப்பட்டிருக்கா? கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு தூதர்ன்ற ஆங்கிள் அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கா? பண்ணப்பட்டிருக்கு. அதனால அவர் வெறும் ஏஞ்சலான்னு கேட்டால் கிடையாது. அதுதான் பாயிண்ட். இப்போ ஊழியத்தில், அதாவது கர்த்தருடைய ஊழியம் என்னன்றத ஒரு பைபிள் காலேஜ் போய் இல்லை நம்ம பாஸ்டர் கிட்ட உட்காந்து கேட்டு கற்றுக்கிறனால நீ ஊழியம் பண்ணுற முடியாது தம்பி. கர்த்தருடைய ஊழியம் என்னன்றத ஊழியக்காரர் மூலமாக நீ எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அந்தந்த இடங்களில் நீ ஊழியம் செய்யும் பொழுது அதை எப்படி செய்யணுன்ற அந்த வழிநடத்துதல் ஆண்டவர்கிட்ட இருந்தே நேரடியாக உனக்கு இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஊழியம் பண்ண முடியும். சரியா? அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்கிட்ட நீ எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன். பாஸ்டர் ஊழியத்தில் இப்படி ஒரு விஷயம் ஆச்சு பாஸ்டர், என்ன பண்ணலாம் பாஸ்டர்? நானே கேட்பேன் உங்ககிட்ட, ஊழியத்தில் என்ன ஆச்சு, எங்கே போனேன், யாரை பார்த்தேன், என்ன சொன்னா, அவன் என்ன சொன்னா, என்ன நடந்தது? இந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு முறையும் அந்த சம்பவத்தை நீ சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், இப்படியும் பண்ணியிருந்திருக்கலாம், இப்படியும் பண்ணியிருந்திருக்கலாம். இது இந்த சுச்சுவேஷன், ஊழியத்தின் பாதையில் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றத நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் ஆவியானவருடைய வழிநடத்தலில் இருந்தினா இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம், இப்படி செய்டா அப்படின்னு சொல்லுவார். இதை பண்ணு. இப்போ ஸ்தேவான் கிட்ட தெளிவாக சொன்னார், ஆபிரகாம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணு, இயேசு வரைக்கும் அந்த முடி, இவங்க தான் கொண்டானுங்கன்ற சொல்லுன்றாரு. டே நீ தானே கொண்டீங்க அப்படின்னு டேரெக்டாக சொன்னால் எப்படி ஒன்று கொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, உடனே தீர்ப்பு முடிஞ்சிடும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி டேரெக்டாக பேசாமல் சொல்ல போகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு எவிடன்ஸ் ஆபிரகாம்லேருந்து எல்லா எவிடன்ஸையும் கொண்டு வந்து இயேசு கிட்ட வந்து நீ தாண்டா கொண்டீங்க அப்படின்றான். அதான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்போ நல்லா கவனி, ஸ்தேவான் கிட்ட ஆவியானவருடைய வழியிடத்தில் இருந்து அப்படின்னால தெளிவாக ஸ்தேவான் பேசினார். நான் போன வாரம் பைபிள் ஸ்டடியில் சொன்னேன் அவங்களுக்கு, நான் சில நேரங்களில் தன்மையா, பொறுமையா, நிதானமா, அன்பா, விட்டு கொடுத்து இல்லை அப்படி பேசணும். சில நேரங்களில் நீ கும்பிடுறது பிசாசு, நீ கும்பிடுறது விக்கிரகம், விக்கிரகத்துக்கு பின்புறத்தில் இருப்பது பிசாசு, ஆண்டவர் விக்கிரகம் அல்ல, விக்கிரகம் இருக்கிற இடத்துல தேவன் இல்லை, தேவன் ஆவியாக இருக்கிறார், டைரக்டாக சொல்லணுமா சொல்லிடணும். சில நேரங்களில் இல்லை ஆவியானவன் உணர்த்துவார், இல்லை இவன்கிட்ட இப்போதைக்கு அன்பாவே இரு, பொறுமையாக இரு, நிதானமாக பேசு. சில நேரங்களில் சில பேர்கிட்ட நம்ம சாட்சி மட்டும் தான் சொல்ல தோணும், சில பேர்கிட்ட சொல்லவே தோணாது, சில பேர்கிட்ட வந்துட்டு டேரெக்டாக சொல்லணும்னு தோணும், சில பேர்கிட்ட சயின்டிஃபிக்கலாக எனக்கெல்லாம் வந்து பல அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி 1-2 இல்லை, ஏராளமான அனுபவங்கள் சொல்ல முடியும். சில பேர்கிட்ட சயின்டிஃபிக்காக பேசுவேன், சில பேர்கிட்ட ஃபிலாசபிக்கலாக பேசுவேன், சில பேர்கிட்ட லாஜிக்கலாக பேசுவேன், சில பேர்கிட்ட பிப்ளிக்கலாகவே பேசுவேன், சில பேர்கிட்ட ஸ்டோரிஸாக பேசுவேன், சில பேர்கிட்ட டேரெக்டாக இயேசுதான் கடவுளை இல்லைன்றுவேன், சில பேர்கிட்ட விக்கிரகங்கள் பிசாசுன்றுவேன், டேரெக்டாக சொல்லுவேன், சில பேர்கிட்ட டேரெக்டாக சொல்ல மாட்டேன். அப்படின்னா நான் ஒருத்தர்கிட்டையும் ஒரு மாதிரி காஸ்பல் சொல்கிறேன்னா இல்லை இல்லை இல்லை, யாருக்கிட்ட என்ன சொன்னால் புரியும் அப்படின்றது தெரியாத ஒரு நபர்கிட்ட நீ நின்று பேசும்போது கூட உனக்கு ஆவியானவர் உணர்த்துவார். அந்த வழியிடத்தில் நீ போயிட்டே இருந்தீங்கன்னா இங்கே பிரச்சனையே கிடையாது. அதை மட்டும் மறந்துடாது ஒருபோதும், சரியா? அப்போ சீனாய் மலையில் மோசே கிட்ட இயேசுக்கு தரிசனம் ஆகிறார். கர்த்தருடைய தூதரானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனம் பண்ணார். நல்ல கவனி, இந்த வார்த்தைகள் தெளிவாக கவனிக்கணும். ஸ்தேவான் இங்கே பொய்யா பேசல, கிளீனாக பேசியிருக்கார். 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதரானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனம் பண்ணார். இப்ப நல்ல கவனி, இயேசு கிறிஸ்து மோசே கிட்ட பேசும்போது முள்ளு செடியா அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்த ஃபயரே இயேசுதான் சொல்லவா, இல்ல அந்த அந்த செடியை எரிய வச்சு அதை பார்க்க வந்த மோசே கிட்ட அங்கிருந்து இயேசு பேசினாரா? அங்க எரிகிற ஃபயர், அந்த நெருப்பு இயேசுவா, இல்ல அந்த நெருப்பை பிதாவாகிய தேவன் எரிய செய்தார், அதன் வழியாய் இயேசு மோசே கிட்ட பேசினாரா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட சம்பவத்தில் அக்கினியின் மத்தியில் இயேசு இறங்கி வந்து 4வது நபராய் தென்பட்டாரா, இல்ல அக்கினியாகவே இயேசு வந்தாரா? எப்படி? இப்போ மோசையினுடைய
கவனத்தை ஈர்ப்பதற்காக நெருப்பு அன்னைக்கு வனாந்திரத்துல இல்லை மலையிலே அடிக்கிற வெயில்ல, சீனாய் மலை மேல அடிக்கிற வெயில்ல காட்டுத்தீ இப்போ தானா பற்றிக்கும். இப்போ கூட பார்த்தீங்களா நியூயார்க்கில், யூஎஸில், ஹாலிவுட்லாம் வந்துட்டு மொத்தமாக காட்டுத்தீ மொத்தத்தையும் எரித்து சாம்பலாக்கி போட்டுருச்சு. இங்கே கூட இங்கே சத்தோஷரி மலையில் கூட சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு மலை மேலே ஆடு மேய்க்க போகிறவங்க குடிக்கிறாங்களான்னு தெரியல, கொளுத்தி போட்டுருவாங்க. அது அப்படியே இங்கிருந்து பார்த்தா தெரியும், அப்படியே நெருப்பு தெரியும் மலை மேலே ஃபுல்லாக. அங்கே எரியிற நெருப்பு அது சாம்பல் நம்ம வீடு வரைக்கும் வந்து விழுகும். இங்கே அந்த சாம்பல் இங்கே வரைக்கும் வந்து விழுகும். ஆமாம், அந்த மாதிரி அங்கே நெருப்பு எரியறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை. மோசையினுடைய கவனத்தை அட்ராக்ட் பண்ணது தெரியுமா? பச்சை முள்செடி எரியுது. ஆமாம், எரியுது, பார்த்துருப்போம். என்னடா ரொம்ப நேரம் எரிஞ்சிருக்குது, ஆனால் பாரு அது பட்டே போகலை. அங்கதான் கிட்ட போகிறான். அப்போ அங்கே இயேசு கிறிஸ்து அக்கினியாய் இறங்கி வரல, மோசையினுடைய கவனத்தை இருக்கும்படிக்கு அந்த பச்சை முள்செடி நெருப்பு பட்டு எரியுது, ஆனால் முள்செடி பட்டு போகல. பிதாவாகிய தேவன் அதை செய்தார். அது மூலமாய் பேசியவர் இயேசு கிறிஸ்து. நல்லா கவனமாக வச்சுங்க. After 40 years has passed, an angel appeared to him in the wilderness of Mount Sinai in the flame of a burning bush. அந்த அக்கினியில் தரிசனமானாரே தவிர, அது வழியாய் பேசினாரே தவிர, இவரே அந்த அக்கினி அங்கே எரியலை. ஏன் சொல்றேன்னு கேளு. ஏன்னா இங்கே பிதா என்ற ஒரு நபரையும் இயேசு என்ற ஒரு நபரும் தெளிவாய் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. மோசே அந்த தரிசனத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாய் இருக்கிறது. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்த இந்த மோசையை தானே தேவன் முள்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். நல்ல கவனிங்க. அந்த முள்ளுச்செடி எரிய வச்சது பிதாவாகிய தேவன், அது வாயிலாக இடைப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வசனம் நல்லா கவனி. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையை தானே தேவன். 35 வசனம் வாசிக்கிறேன். இந்த மோசையை தான் பிதாவாகிய தேவன் முள்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இப்ப கரெக்டா சொல்லு, who is the God, who is the angel here? மோசை கிட்ட பேசுறது யாரு? இயேசு. மோசை கிட்ட முள்செடியில் தரிசனமானது யாரு? இயேசு. இப்ப பழைய ஏற்பாட்டில் எடுத்து பார்க்கும்போது நல்ல கவனிங்க. நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களிடத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். God exposed himself portion by portion through the prophets to the fathers, from the fathers till Christ. கிறிஸ்து இயேசு வரைக்கும் பிதாக்களுடைய நாட்களில் இருந்து பங்கு பகாய் கொஞ்சம் கொஞ்சமா வகை வகையாய் டிஃப்ரெண்ட் மேனர்ஸ் மோட்ஸ்ல என்ன பண்ணாரு? தெய்வத்துவத்தை முழுமையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து தான் தெய்வத்துவத்துடைய முழு வெளிப்பாடுன்னு சொல்லும் பொழுது மொத்த கடவுளுமே இவர் ஒருத்தர் மட்டும்தான் இல்லை. இவர் வந்துட்ட பிறகுதான் அந்த ட்ரையூன் காட்னா என்னன்றது புரிய ஆரம்பிச்சது. இயேசு வந்த பிறகுதான் அந்த ட்ரினிட்டி காட்ன்றது புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்தை பத்தி வசனங்கள் இருக்கான்னு கேட்டா எஸ், நேரடியா இருக்கு, டைரக்டா இருக்கு. பிதா பரிசுத்தாவே இயேசுன்ற அந்த நாமங்கள் உட்படுத்தப்பட்டு தெளிவாகவே டைரக்டாகவே இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது, இருக்குது. ஆனால் அது ஏன் யூதர்களுக்கு புரியலை அப்படின்னா, அவனுக்கு வந்துட்டு ஒன் காட்னு 1% காடு அவன் ஆஸ்பெக்ட்ல, ஹியூமன் ஆஸ்பெக்ட்லேயே அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆனால் இன்னைக்கு நிறைய யூதர் அபிமார்கள் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து மட்டுமே ஒரு சில வசனங்கள் எடுத்து கையில் கொடுத்து, இந்த வசனம் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு நீங்க நினைக்கிறீங்க, இதில் எத்தனை பர்சன்ஸ் இருக்கிறாங்க இந்த வசனத்தில் அப்படின்னு கேட்டால் திரு முழிக்கிறாங்க. பல வருஷமாக கிறிஸ்து இயேசு அறிந்து கிறிஸ்தவர்கள் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா. நமக்கு முன்பாகவே பல 100,000 வருஷமா யூதர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம்னு சொல்லி நம்மளை விட நியாய பிரமாணத்தை அதிகமாக எழுதி பாதுகாத்து வைத்து வாசித்து போதித்து மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுத்து அப்படி வளர்ந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய அநேக யூதர்களுக்கு கூட இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாகிய திருத்துவ உபதேசத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது, அதுவும் பழைய ஏற்பாட்டில் இருந்து மட்டுமே வசனங்கள் காட்டி கேள்வி கேட்கும்போது பதில் சொல்றதுக்கு இல்லை.
பதில் சொல்றதுக்கு இல்லை. நிறைய ரவிமார்கள் திருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவ தேவனாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா 53 அதிகாரம் அப்படியே இயேசு பற்றி சொல்லப்பட்டது தான். ஏசாயா 53 சொல்லாம அவர் தழும்புகளால் சுகமானம் சிலுவையில் அறையப்பட்ட அந்த சம்பவம்லாம் வசனத்தை ஃபுல்லாக சொன்னா இது யாருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி யூதர்கள் கிட்ட கேட்டா ஜீசஸ் மாதிரி தெரியுது இல்லை. ஆமா, இது வசனம் தான். எங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கா? இல்லை, ஏசாயா 53 இருக்கு அப்படின்னா முழிக்கிறாங்க. திருது ஏசாயா 53 இல்லையா அப்படின்றாங்க. நான் ஒரு சில இன்டர்வியூ வீடியோஸ்லாம் பார்த்தேன், நான் ஸ்ட்ரீட் இன்டர்வியூஸ். அப்போ அங்க தரிசனமான தேவ தூதன், தூதன் என்ற நாமம் உடையவராய், இந்த தூதனுக்கு நம்ம ஞாபகம் இருக்கா? யாத்ராம் 23 காக்கிறதற்கும் யாத்ராம் 23 அதிகாரம், யாத்ராம் 23 அதிகாரம் 20 வசனம். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். யார் எந்த தூதன் அனுப்புறாரு? தூதன் என்பவர் கர்த்தராகிய தூதன், கர்த்தருடைய தூதன் சொல்லும்போது இயேசு டைரக்டா குறிக்குது. அப்ப கர்த்தன்றது பிதாவை குறிக்குது. அவர் இவரை அனுப்புறாரு, ரைட்டா? அவர் சமூகத்தில் எச்சரிக்கையா இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு. பிதாவாகிய தேவன் சொல்றாரு, அவர் உனக்கு முன்னாடி போவார்ல தேவதூதன்னு, வனாந்தரத்தில் உன்னை நடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு கூட்டு போவார்ல, ரொம்ப ஜாக்கிரதையாரு, அவருக்கு செவி கொடு. அவரை கோவப்படுத்தாத. என்ன பண்ணாத? கோவப்படுத்தாத. உங்கள் துரோகங்களே அவர் பொறுப்பதில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளோட துரோகத்தை இயேசு பொறுத்துக்க மாட்டாரு. ஆனா அந்த இயேசு நம்மளுடைய துரோகத்தை பொறுத்து கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தார். அதுதான் காட்னுடைய அந்த லவ், காட்ஸ் லவ், அந்த பியூட்டி அதுதான். என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. உள்ளம்னு சொல்லும்போது அப்படி இருதயத்தில் இல்லை. மை நேம் இஸ் இன் ஹிம் அப்படின்னா இவர் அந்த பேர் வச்சாங்கன்னு இல்லை. he possessed the name of Yahweh. அப்ப நல்ல கவனம். எந்த தேவ தூதனுக்கு பிதாவோட பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. மீகாவேல் பிதாவோட பெயரை பயன்படுத்த முடியுமா? யாவே என்ற நாமத்தை சொல்ல முடியுமா? யாவே என்ற நாமத்தில் நான் வந்திருக்கிறேன் எங்கேயாவது மீகாவேலோ இல்லை காபிரியலோ சொல்லியிருக்காங்களா? இல்ல விழுந்து போட லூசிஃபருக்கு அதிகாரம் இருக்குதா? கிடையாது. ரைட்டா? நம்ம திருப்பி இதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். நம்ம அப்போஸ்தலருக்குள்ளே வந்துடலாம். 7:35. பாருங்க, இந்த மோசேயை தானே தேவன் முள்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்பினார். எந்த தேவன் எந்த தூதன் மூலமாய் மோசையை தலைவராக ஏற்படுத்தினார்? மோசை கிட்ட பேசுறது ஆண்டவரான்னு கேட்டால் ஆமா, ஆண்டவர் தான். திருத்துவ ஆண்டவர்ல யாருன்றதான் கேள்வி. இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவர் பேசினார். இந்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் முள்செடியை எரிந்து கொண்டிருக்குதுல, அது மூலமாய் பேச சொல்லி அனுப்பினவர் யாருன்னு கேட்டால் பிதாவாகிய தேவன். பழைய ஏற்பாட்டில் இதே இஸ்ரவேல் ஜனங்களை மோசை கிட்ட பேசினார்ல, அதுக்கப்புறமா மோசை மூலமா இதே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வராங்கல்ல கானான் தேசம், இது வனாந்திரத்தின் வழியாய் டுவர்ட்ஸ் தி கானான் தேசம். அதுதான் நம்ம இப்போ யாத்ராம் 23 அதிகாரம் 20 இருந்து. என் நாமம் அவன் மேல இருக்கும், என் நாமத்தை அவன் வச்சுக்கிட்டு இருப்பான். அவனா என் பேர் யாவே, பிதாவாகிய தேவனுடைய பேர் யாவே, யெகோவா தேவன், யாவே. யாவே தான் உண்மையான ஹீப்ரு வேர்ட். அந்த நாமத்தை வாயில உச்சரிக்க கூடாதுன்னு 10 கட்டளையில் ஒரு கட்டளை. நேரடியாகவே அது இல்லை கட்டளை. என் நாமத்தை வீடிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா சும்மா சும்மா என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காத, என் பேரை எழுக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆளாடா நீ. அதுதான் மீனிங் ஆக்சுவலா. இவனுக்கு அதை புரிஞ்சிக்காம ஐயோ பேரை சொல்லவே கூடாதுன்ற லெவலில் போயிட்டாங்க. அதனால தான் யாவேன்ற அந்த ஹீப்ரு வேர்டை அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணி ஜெகோவான்னு இவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னு சொல்லட்டும், கடவுள் சொன்னார்னா எந்த கடவுள்? சுற்றி முற்றி பார்த்தா ஏகப்பட்ட கடவுள் இருக்கு. இங்கேயும் நம்ம வாசிக்க போகிறோம். அடுத்து ஒரு சில மோலேக்கு, இன்னொரு சில கடவுள் பேர்லாம் கடவுள் இல்லை, இவங்களாவே உருவாக்கிய கடவுள்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு பேரை சொல்லி ஆகணும்ல. உண்மையான ஆண்டோட பேர் என்னன்னு சொல்லட்டும். நம்ம இன்னைக்கு குமாரன் வெளிப்பட்டபடினால பிதாவாகிய தேவன்னு சொல்றோம். நமக்காய் மரித்து நம்ம நீதிமனாக்கி பிதாவோட ஒப்புரவாக்கி அவர் பிள்ளையாக்குற அப்படின்னால தைரியமா பேரே சொல்றோம். யெகோவா தேவன், யாவே காட், யாவே கடவுள் டைரக்டாவே சொல்றோம். அவங்களால நீங்க சொல்ல முடியாது. குமாரன் இல்லாதனால பிதான்னு சொல்ல முடியல. குமாரன்ற ஸ்தானத்தில் வெளிப்படாத காரணத்தால அவரை பிதான்னு அட்ரஸ் பண்ண முடியல. யூதர்கள் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பிதான்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் முடியாது, சொல்லக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் நான் அவர்களுக்கு பிதாவாக இருப்பேன் ஆண்டவரே சொல்லியிருக்காரு, இருக்குது ஆக்சுவலா. சரியா? இப்போ என்னன்னா இந்த 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 ஒன்லி ஜீசஸ்ன்ற கள்ள உபதேசிகள் திருத்துவத்தை சொதப்பி 3 கடவுள் இல்லை ஒரு கடவுள் தான். நானும் தான் சொல்றேன், 3 கடவுள் இல்லை ஒரு கடவுள் தான். அந்த ஒரு கடவுள் ஒருவராய் இல்லை மூவராய் இருக்கிறார்கள். பிதா என்ற ஒரு ஆள் நபர் உண்டு,
குமாரனாகிய இயேசு என்ற ஒரு ஆள்நபர் உண்டு, பரிசுத்த ஆவியானவர் என்ற ஆள்நபர் உண்டு. இவர்கள் மூவரும் ஒன்றாக இருந்தால்தான் ஒரு கடவுளாக இருக்க முடியுமே தவிர, ஒன் பர்சன் ஒன் பீயிங், அவர் த்ரீ பர்சன்ஸ் பட் ஒன் இன் பீயிங். அதுதான் பாயிண்ட்டு. நான் ஒரு மனிதன் ஒரு உயிரினம், அவர் ஒரே உயிராக ஆனால் மூன்று நபர்களாக இருக்கிறார்கள். அதுதான் பாயிண்ட். மூவருக்கும் சித்தம் உண்டா உண்டு, மூவருக்கும் ஆற்றல் உண்டா உண்டு, மூவருக்கும் சிந்தனைகள் உண்டா உண்டு, மூவருக்கும் தீர்மானிக்கக்கூடிய தகுதிகள் தன்மைகள் உண்டா உண்டு. ஆனால் மூவரும் ஒன்றாய் சேர்ந்து செயல்படுகிறார்கள். தனித்தனியாக ஒரு காலத்தில் செஞ்சது கிடையாது. அங்கே தான் there is a unity in Trinity. அது மறக்காதீங்க. there is always a unity in Trinity. திருத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை, அந்த ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அதே ஒற்றுமையை தேவன் நமக்கு போதித்திருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதுதான் சரீரமாகிய சபை என்ற குடும்பம். இப்ப அடுத்த 37வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரில் இருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழுப்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. இப்ப அகைன் இது ஹிஸ்டாரிக்கல் புக்னு சொல்றதுனால 35வது வருஷத்துல தூதன் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை ஸ்கிப் பண்ணி 37வது வருஷத்தில் இருக்கக்கூடிய மோசே போல ஒரு தீர்க்கதரிசி தான் அப்படின்னு இஸ்லாமியர்கள் உங்ககிட்ட யாராவது பேசினா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்தை சொல்லுகிறவர் ஸ்தேவான். நீ ஸ்தேவான் சொல்றத ஒன்னு அக்ரி பண்ணிட்டு இன்னொன்னு டிஸ்அக்ரி பண்ண முடியாது. நீ 37வது வருஷத்துல ஸ்தேவான் மோசே போல இயேசு தீர்க்கதரிசின்னு சொல்றது உண்மை நினைச்சுக்கிட்டு இயேசு கடவுள் கிடையாது தீர்க்கதரிசி நீ சொல்லி வாதிடுறதுக்கு ஆர்கியூ பண்றது நீ தயாரா இருப்பாயானால், அப்படியே 35வது வருஷத்துல மேல பாரு, அவரை தேவ தூதன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் தீர்க்கதரிசிக்கு மேல தூதன்னு சொல்ல தயாரா? எப்பவுமே பைபிள்ல பிட்ஸ் அண்ட் பீசஸா, பிட்டு பிட்டா பீசி பீஸா ஒவ்வொரு வசனமா எடுத்து இங்க எதுவுமே இங்க பேசக்கூடாது, பேசவும் முடியாது. எதை எடுத்தாலும் முழுசாக தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றான மெய்தேவனாகி அவரையும் அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிப்பது நித்திய ஜீவன். இயேசுவே சொல்லிட்டார், ஒன்றான மெய்தேவனாகி அவர். அவர் இயேசு முஸ்லீம் தான் அப்படின்ட்டு இஸ்லாமியர்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யோவான் சொல்ற 17ஆம் அதிகாரத்துல யோவானை ஏத்துக்கிறது உண்மையா இருந்தா ஏன் 17ஆம் அதிகாரத்துக்கு போற? முதல் வசனத்து வா. 17ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு மெய்யான தேவன் சொல்லி இயேசு பிதாவை சொன்னாருன்னா, அதே யோவான் இயேசு சொன்னதை பத்தி எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொன்னாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை யார்? இயேசு. 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையாக தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தில் வெளிப்பட்டது யார்? பிதாவா? இயேசு. அந்த வார்த்தையை தேவன் சொல்லி முதல் வசனமே சொல்லுது. நீ முதல் சாப்டர்ல இருந்து ஆன்சர் கொடுக்காம யோவான் எழுதின 17வது சாப்டருக்கு போயிட்ட. யோவான் 17வது சாப்டர்னு தனியால எழுதல, யோவான் மொத்தமா எழுதினார். ஆமா, அதுல குறுக்க இருந்து எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிற முதல்ல இருந்து ஆரம்பி. அப்ப யோவான் ஒன்றுக்கு ஒன்று முரண்படுவாரா? இல்ல, உன் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பா இருக்கு. அதே யோவான் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வருஷத்துக்கு அப்புறமா 5வது வருஷம் நினைக்கிறேன் நான், பிதாவே ஆதியில் உம்மிடத்தில் இருந்த மகிமை எனக்கு திரும்பி தாருன்றார். யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு சொல்லல, யோவான் சொன்ன வார்த்தை. ரெட் லெட்டர் பைபிள்ல பாரு, இயேசு பேசின நேரடியாகி பேசின வார்த்தைகள் ரெட் கலர்ல இருக்கும், இது ரெட்ல இருக்காது. யோவான் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும், யாரு? பிதா, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவன் யாரு? பிதா தானே அப்படின்பாங்க. அதோட முடியல. அடுத்த வாசி, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இயேசு சொல்றார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஓகே, அதுவும் ஏதோ பிதா சொன்னார், இவர் செஞ்சார்ன்ற மாதிரி தான் தெரியுது. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால் இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். டிமாண்ட் பண்றாரு, போல்டா பேசுறாரு, ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணி பேசுறாரு. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எனக்கு ஒரு மகிமை இருந்துச்சு. அப்போ யோவான் 17:3 நீ ஒத்துக்கிறது உண்மையா இருந்தா 4ஆம் வருஷத்துக்கு 5ஆம் வருஷத்துக்கு சேர்த்து தான் பேசணும் மொத்தமா. இப்ப சொல்லு, மொத்தமா படிச்சுட்டு ஒரு ஹோல்சமான அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளவா அபவுட் வாட் சார்ட் ஆஃப் காட் த பைபிள் இஸ் டீச்சிங். வேதம் போதிக்கிற ஆண்டவருடைய தனித்தன்மை என்ன இங்க சொல்லு. இப்ப சொல்லு, முழுசா படிச்சு சொல்லு. நம்ம ஆட்கள் யாரும் அதுக்கு வர மாட்டாங்க. ஒவ்வொரு வசனமா அங்க 2 இங்க 1 பிச்சு அதில் இருக்கிற வார்த்தைகளை மட்டும் வச்சு இவங்களாவே ஒரு உபதேசத்தை உருவாக்கி இந்த மாதிரி பைபிள் ஸ்டடி எடுத்து எவனாகிறானா எவனும் இந்த மாதிரி ஸ்டடி எடுத்து சொல்லி தந்து இது வரைக்கும் நான் பார்க்கல. அதனால தான் இந்த முயற்சி எடுத்து நானே உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சரி, அப்போ அவர் வெறும் தீர்க்கதரிசி இல்லை, இப்படி சொல்லுவோமா? அவர் வெறும் மனிதன், மனிதனுக்கும் மேல. அவர் வெறும் தீர்க்கதரிசி, தீர்க்கதரிசிக்கும் மேல. அவர் வெறும் தீர்க்கதரிசி,
தீர்க்கதரிசிக்கு மேல தேவ தூதர். அவர் வெறும் ஒரு தூதன் தான், தூதனுக்கும் மேல அவர் கடவுள். அந்த மாதிரி அந்த லெவல் வரைக்கும் போய் நிற்கிது. அந்த லெவல்ல இருந்து அவர் இறங்கி வந்தபடினால அவருக்கு எல்லா வார்த்தைகளும் பொருந்தும். மனிதனிலிருந்து, மனிதகுமாரனிலிருந்து, தேவகுமாரனிலிருந்து, தூதரிலிருந்து, தேவ தூதரிலிருந்து, தீர்க்கதரிசியிலிருந்து, ஆமா, கடவுள் வரைக்கும் அவருக்கு எல்லாமே பொருந்தும். இது வேற யாருக்கும் பொருந்தாது. ஏன்னா யாரும் இறங்கி வரல, இவர் தான் இறங்கி வந்தார். தொடர்ந்து வாசிக்கலாம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடு கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. யாரு? மோசே. இங்கே சபைன்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையில் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா எக்லீஷியான்ற வார்த்தை தான் இருக்குது. சரியா? அதுதான் அடிக்கடி சொல்லுவேன். எப்போ பைபிள் படிக்க முடியும், வேர்ட்ஸ் ஸ்டடி முக்கியம், கான்டெக்ஸ்டுவல் ஸ்டடியும் முக்கியம். வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்பது மாத்திரம் ஒரு வாக்கியம், ஒரு வசனம் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையினுடைய மூல பாஷையை பார்த்து ஆராய்ந்து படிக்கிறது மாத்திரம் முக்கியம் இல்லை. அந்த வார்த்தையினுடைய சொற்சூழல் அதையும் ஃபுல்லாக பார்த்தா தான் அதனுடைய மீனிங் என்ன, கான்டெக்ஸ்ட், சொற்சூழல் அடிப்படையில் அதனுடைய சத்தியம் தெளிவாக புரிய வரும். இங்கே இந்த சபைக்குள் இருந்தவனும் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, காங்கிரிகேஷன் ஆங்கில வார்த்தை. இந்த சபை என்ற வார்த்தை கிரீக் லாங்குவேஜில் எக்லீஷியான் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. எக்லீஷியான் ஆனது நம்ம சரீரமாகிய சபை நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வார்த்தை எக்லீஷியா. இப்போ சபைன்னு சொல்லும் பொழுது சரீரமாகிய சபை கான்டெக்ஸ்டுவலாக பார்த்தா கிறிஸ்து இயேசுக்கள் நம்ம தான். ஆனால் நீ சபைன்னு சொல்லும் பொழுது எல்லாமே சபை, எல்லா கூடுகையும் சபை தான். மோசைக்கிட்ட சபை மக்கள் ஒன்றா கூடி வந்தாங்கன்னு இருக்குல்ல, எங்கள் சர்ச்சு மக்களா? இல்லை, சபைன்னு பஞ்சாயத்தில் வந்துட்டு கையில் சொம்பு வச்சுன்னு நாட்டாம தீர்ப்பு சொல்லுவார்ல ஆலமரத்தடியில் உட்காந்துன்னு, என்னப்பா சபை குடிச்சப்பா அப்படின்பாங்கல்ல. மக்கள் கூட்டமே சபை தான். இப்போ மக்கள் கூட்டம் எல்லாமே சபை என்று அழைக்கப்படுகிறது. ராஜ்யசபை, சபா, ஹிந்தி வார்த்தை சபா, தமிழில் சபை தான். இல்லை லோக்சபா, இல்லை கேபினெட் மீட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, சபை கூடுகை அப்படின்ற பார்த்தீங்களா. மக்கள் கூடி வருது எல்லாமே சபை தான். இப்போ அந்த சபைன்ற வார்த்தை மட்டும் முடிச்சா பத்தாது, இது எந்த சபைன்ற கான்டெக்ஸ்ட சொல்லு. அரசாங்கம் கூடக்கூடிய மக்கள் சபையா, இல்லாட்டி இது பொதுவெளியில் கூடக்கூடிய மக்களவை, மக்கள் மேடை, அது இந்த நியூஸில் டிபேட் சேனல் நடத்துவாங்களே மக்களவைன்னு சொல்லி. ஆமாம், அதுவும் மக்களவை தான், அதுவும் சபை தான். மக்கள் கூட்டமாக கூடக்கூடிய எல்லாமே சபை தான். தேட்டரில் கூடுது, பார்க்கில் கூடுது, அரசியல் கூட்டத்தில் கூடுது, பப்பில் கூடுது, டிஸ்கோவில் கூடுது. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, நாங்கள் ஒரு கூட்டம் கூடுச்சு. ஆமாம், எல்லா இடத்துலையும் மக்கள் கூடுறாங்க. யுத்தத்துக்காக ஒன்றா கூடுது. ஃபேமிலி பார்ட்டி, ஃபெஸ்டிவல், இல்லை பர்த்டே பார்ட்டிஸ் ஒன்றா கூடுது. எல்லாமே மக்கள் கூட்டம் எல்லாமே சபை தான். அதில் சபை என்ற சரீரமாகிய சபை நம்மளும் சபை தான். அப்போது இந்த வார்த்தை மாத்திரம் ஒரு காரியத்தை தீர்மானிக்கப்பட போகிறது கிடையாது. அந்த வார்த்தை அமைக்கப்பட்டிருக்க சொற்சூழல் தான் அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்க போகுது. ஸோ இங்கே எக்லீஷியன்ற வார்த்தையை பார்த்தோன்னே மோசே சச்சி நடத்துறாரோ பாஸ்டர்னு கேட்டுறக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ன்றனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட, பைபிள் எப்படி வாசிக்கணும் அப்படின்னு. அந்த ஜீவ வாக்கியங்கள்லாம் பெற்றவன். எந்த ஜீவ வாக்கியங்கள்? நியாயப்பிரமாணம், கட்டளைகள் பெற்றவன் தான். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் அவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பி, நல்ல கவனி, சரீர பிரகாரமா திரும்பி எகிப்துக்கு போல, இருதயத்தில் எகிப்துக்கு போயிட்டான். திரும்பி ஆரோனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம், ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றான் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். கவனிச்சிங்களா? தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து இஸ்ரேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலிருந்து 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும். சரி, நல்லா கவனிங்க, இங்கே ஒரு கேள்வி கேட்கப்படுறேன். நான் வானசேனைக்கு ஆராதிக்க தேவன் ஒப்பு கொடுத்தார். வானசேனைன்றது எதை குறிக்குது? நட்சத்திரங்கள். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த வானசேனைகள் அப்படின்னு நட்சத்திரத்தை தான் குறிக்குதுன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்கள் பைபிளை பொறுத்த வரைக்கும் லிமிட்டடான டீட்டெயில்ஸ், தெளிவான டீட்டெயில்ஸ் எதுவுமே பைபிள் விட்டு வெளியே போய் பெருசாக தேடி கண்டுபிடிக்க தேவையில்லை. கல்ச்சர் சம்மந்தப்படுத்தியது மட்டும்தான் சரித்திரத்தை பார்த்து நிறைய கண்டுபிடிக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன்ஸ் பைபிள் படிக்கணும் அங்கேயே இருக்கும். படிச்சிருவோமா? அங்கேயே பதில் இருக்கு பாருங்க. சரி, நீங்கள் வனாந்திரத்தில் இருந்து 40 வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களாகிய மோளேகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே. வானசேனைகள்னா இது
they started to worship the so-called gods created in their own mind, which has been directed towards the stars. இல்லை, நான் யோசிக்கிறேன், ஸ்தேவான் வந்துட்டு இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு இவ்வளோ எழுதுகிறார் அப்படின்னா, அப்போ சாரி லூக்கா இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு இவ்வளோ எழுதுகிறாருன்னா, அப்போ ஸ்தேவான் ஒரு சில எவ்வளோ பேசியிருப்பார். ஒரு மனுஷன் சாகும் போது இவ்வளோ பிரசங்கம் பண்ணுவானா? ஸ்தேவான் தன்னுடைய கடைசியில் மரணத்தின் தருவாயில் எவ்வளோ பெரிய பிரசங்கம் ஆபிரகாம் கிட்ட ஸ்டார்ட் பண்ணி, அந்த பிரதான ஆசாரியன் கடைசி ஸ்தேவான் எது கொண்டு இருப்பானோ இல்லையோ விட்டா ஓவராக பேசுகிறான், அதுக்கிட்டே கொடுக்குறாங்க முதல்ல. எவ்வளோ ஒரு தைரியம் பாருங்களேன். நம்ம பாவம் செய்கிறது துணிகரம் வருது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு ஏன் ஒரு துணிகரம் வர மாட்டேங்குது? துணிகரமாக பாவம் செய்கிறோம், துணிகரமாக கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது மட்டும் கோச்சிக்குவாங்களா, காய போட்டுருவாங்களா, ஏற்றுக்குவாங்களா, பிரச்சனை ஆகிடுமா, வேற மாதிரி என்ன சொல்லிடுவாங்களா, யாருன்னா கூட்டம் கூடுவாங்களா, எவ்வளோ யோசிக்கிற கான்டெக்ஸ்ட் சரியாக இருக்குமா, இப்படி சொன்னா இருக்குமா, அப்படி சொன்னா இருக்குமா, இதை சொன்னால் புரியுமா, அதை சொன்னால் புரியுமா. கேட்டிங்கன்னா பாவத்தை பற்றி யோசிக்கிறோம், கெட்ச கேப்பில் ஜாலியாக பண்ணிட்டு போயின்னு வந்துடுறோம். சம்டைம்ஸ்லாம் துணிகரமாக பாவம் செய்கிறது, துணிகரமாக சுவிசேஷம் சொல்லலாம்ல. நான் சொல்கிறேன், ஸ்தேவானுக்கு ஒரு பேரை வைக்கிறேன், துணிகர பிரசங்கியார். சாகும்போது இவ்வளோ தைரியமாக பேசிட்டுறான் பாருங்க. ஆபிரகாமில் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் பிரசங்க முடியல. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள், அடுத்து மோசையை முடிச்சு யோசுவா கிட்ட வந்துட்டார். 44வது வசனம், மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசையுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்திரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடப்பட்ட புறஜாதிகளுடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவீதின் நாள் வரைக்கும் வைத்தார்கள். அப்படி மோசே கிட்ட இருந்து அப்படியே தாவீதுக்கு வருது. யோசுவா ஒரு பேரை மட்டும் சொன்னாரு, யோசுவா கிட்ட இருந்து தாவீதுக்கு அப்படியே ஒரு ஜம்ப். சரியா? ஆமாம். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றிருந்தபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். தாவீதை பற்றி எதையுமே பேசலை. மெயினான சம்பவம், தாவீது ஆலயத்தை கட்ட ட்ரை பண்ணா, தாவீது தேவனுக்கு பிரியமா இருந்தா, ஆனால் சாலமோன் ஆலயத்தை கட்டினான். அப்படியே சாலமோன் வந்துட்டார். அதான் திருப்பி சொல்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் புக், மெயின் ஈவெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பீப்புள், அவ்வளோதான். சரியா? ஆயிலும் உன்னதமானவர் கையினால் கட்டப்பட்ட, இங்கே தான் அந்த ஸ்தேவான் தன்னுடைய செய்தி ஆரம்பிக்கிறார். இவன் தாவீதை மறுதலிக்கவே முடியாது. தாவீது அந்த வம்சமாகிய ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசிட்டா இருப்பாரு, இயேசுவே பேசிட்டா இருப்பாரு. அப்படியே மோசே கிட்ட இயேசுவே பேசிட்டா இருப்பாரு. அப்படியே இயேசுவே நடத்துறாரு. இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும்னா, தொடர்ந்து ஆண்டவர் யோசுவா நடத்துறாருல்ல, நான் உன்னை கானான் கொண்டு போய் விடுவேன்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? மோசே கிட்ட. ஆனால் மோசே கொண்டு போய் விட்டாரா? இல்லை, மோசே கொண்டு போய் விடல. மோசே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதனால இப்போ யோசுவா கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல யோசுவா வரும்பொழுது கடைசியாக கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது உருவிய பட்டயத்தோடு பெரிய தேவ தூதன் யாரு? இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நின்று எக்ஸாக்டா அழகாக கொண்டு போய் உள்ள பிரவேசிங்கடா அப்படின்னு விடுறாரு. ரைட்டா? இப்போ இங்க ஸ்தேவான் வந்து சும்மா பழைய ஏற்பாட்டில் எடுத்து வச்சுன்னா ஆபிரகாம் ஆண்டு சொன்னார், மெசொப்பொத்தாமியாவில் இருந்தால் கானானில் பேசினார், திருப்பி அங்கே கானானுக்கு போனான். சும்மாலாம் இவன் பேசிக்கிட்டு இல்லை. இங்கே ஸ்தேவான் அவங்களுடைய புஸ்தகத்தில் இருந்து, தோராவில் இருந்து, நியாயப்பிரமாணத்திலிருந்து, ராஜாக்களுடைய காலம், தாவீது சாலமோன் கடைசி வரைக்கும் தாவீது சாலமோன்றையும் தேவாலயம் வரைக்கும் வந்தார். பத்தியா? ஒரு பர்பஸோட வர்றாரு. அவங்ககிட்ட பேசினது எல்லாமே நீ சிலுவையில் அறைஞ்ச இயேசு தான். நீ இவரை மறுதளிச்சினா உன்னுடைய முற்பதாக்கள் நீ மறுதளிக்கிற. எவ்வளோ ஒரு பெரிய பாயிண்ட் பாருங்க செய்தியில். இதை வந்து ஒவ்வொரு வசனமாக நீ உட்காந்து வாசிச்சினா என்ன புரியும் நினைக்கிறேன்? ரெகுலராக பைபிள் ரீடிங் ஹேபிட் இருக்குது. அன்றைக்கி அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் நீ காலைல வாசிக்கணும். பிஸி, டைம் இல்லை, வேலைக்கு டைம் ஆச்சு, பைபிள் படிக்காமல் போனால் அன்றைக்கி நாள் நல்லா இருக்காது அப்படின்ற ஒரு பெரிய மூட நம்பிக்கை வேறு மண்டைக்குள்ளே சுமந்துனுக்கிறோம். அதனால் டக்குன்னு என்ன பண்ணுவேன், திருப்பி பார்ப்போம், 6 படித்து முடிச்சுட்டு எனக்கு 7 படிப்போம், கடகன்னு ஒரு 5 வருஷம் படிக்கிறது, முடி வச்சுட்டு போயிடுறது. என்ன புரிஞ்சிருக்கும் அந்த 5 வருஷத்தில்? நீ வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தில் உன்னை தேடி பார்க்காத, வேதம் போதிக்கிற ஆண்டவர் யாருன்றதை தேடு, அதுதான் முக்கியம். அப்புறம் கடைசி வந்துட்டார் பாரு, சாலமோன் தேவாலயம் கட்டினால அது அங்கே இருக்குது. ஏன்னா நல்லா கவனி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளோட புஸ்தகத்தை நல்லா அந்த அந்த வரிசை, அந்த சீக்வன்ஸ் நல்லா பாரு. பேதுரு யோவானையும் ஜெயிலில் போட்டாங்க. அங்கிருந்து தேவதூதன் விடுதலையாக்கி வெளியே கொண்டு போய் சாலமோன் மண்டபத்தில் இங்கே வச்சு பேச வைக்கிறார். அங்கிருந்து தான் திருப்பி மறுபடியும் பிடிச்சிட்டு வந்து இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த சாலமோன் தேவாலயம் இன்னும் அங்கே இருக்குது, மண்டபங்களோடு சேர்ந்து
தேவாலயம் என்ன அங்க இருக்குது? இந்த ஆலயத்தை தாவீது கட்டணும்னு ஆசைப்பட்டான், சாலமோன் கட்டினாரு. அது எல்லாமே உண்மைதான். ஆனாலும் கையினால கட்டப்பட்ட ஆலயத்துல கர்த்தர் வாசம் பண்றது இல்லைன்றது உங்களுக்கே தெரியாதா? என்ன அழகா கொண்டு வந்தார் பாருங்க பாயிண்ட. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி இருக்கிறது. எங்க இருக்குது? ஏற்கனவே பிரமாணத்தில் இருக்குது. இவங்க தேவாலயத்தை கட்டி வச்சுக்கிட்டு இதுதான் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம்னு பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கியிருக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே. அப்படியே ஒரே வார்த்தை தீர்க்கதரிசிகள் ஜம்ப் பண்ணிட்டார். தாவீது, சாலமோனு, தீர்க்கதரிசி வந்துட்டார் டைரக்டா. வணங்கா கழுத்துள்ளவர்களே, யாரு? இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்திலையா? அங்க ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சி ஸ்தேவானையும் கொல்ல நிக்கிறான் பார் பிரதான ஆசாரியன். என்னப்பா உங்களுக்கு குற்றச்சாட்டுலாம் வந்தது? டேய் பொய் வழக்கடா. வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்ட்டு ஜட்ஜை பார்த்து திருப்பி சொல்றாரு. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெற்றவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து இருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம், இந்த ஒன்லி ஜீசஸ் யார? ஒரு கடவுள்ன்றானே. பிதாக்களுக்கு பரிசுத்த ஆவியை பத்தி தெரியுமா? முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டில் இருந்த நாட்களுக்கு பிதாவாகிய தேவனை மட்டும் தானே தெரியும். யாவே காடு ஒருத்தர் தான், அவர் தான் இயேசு வந்தார்னு இவங்க பேசுகிறானுங்க. ஒன்லி ஜீசஸ் அந்த இயேசு தான் போயிட்டு மறுபடியும் பரிசுத்த ஆவியா வந்தார்னு சொல்லுகிறானுங்க. உங்க முற்பிதாக்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்துன்றது போல நீங்களும் எதிர்த்து நிற்கிறீங்களா? நல்லா கவனிச்சுப்பாரு. அன்னிலிருந்தே பரிசுத்த அங்கிருந்து பிரதான ஆசாரியன் எங்கேயாவது எங்க பரிசுத்த ஆவின்னு இருந்தார் பழைய ஏற்பாட்டு காலத்துல? ஆக்சுவலி இதுவே ஆசாரியர்களே பழைய ஏற்பாட்டு காலம் தான். அந்த கேள்வியெல்லாம் கேட்கவே இல்லை பாரு. பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்துகிறார்கள்? துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள். நீதிபருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகரமாக இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். எந்த தேவதூதர்? எந்த தேவதூதர்? இயேசுதான். 10 கட்டளைகள் இயேசு மூலமா தான் பிதா கொடுக்கிறாரு. சரி, தொடர்ந்து வாசிக்கலாமா? இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். இந்த சம்பவம் ஏற்கனவே பேதுருக்கு நடந்ததா இல்லையா? பேதுரு பேசும்போது மூர்க்கமடைந்து கோவப்பட்டு அவன் பரிசுத்தாவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அகைன் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இயேசு ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு, பக்கத்துல பிதா ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாரு, பக்கத்துல இயேசு நின்னுகிறாரு. ஏன்னா இயேசுவோட பிதா பெரியவர். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வராது. பிதா அமர்ந்திருக்கிற அதே சிங்காசனத்தில் இயேசு அமர்ந்திருக்கிறார். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலேயும் இருக்கா? பிதாவின் சிங்காசனத்தில் நான் அமர்ந்தது போல உங்களையும் அதே சிங்காசனத்தை ஜெயங்குழுகிறவனை அமர செய்வேன்னு சொன்னாரே இல்லையா? ஒரே சேர் தான், எல்லாரும் அதே சேர்ல தான். அந்த சேர் அவ்வளோ பெருசா இருக்குமா? 4 அடிக்கு பெருசா இருந்தாலே சோஃபான்ருவாங்க, 6 அடி சைஸ்ல இருந்தா கட்டில்ன்றுவாங்க. குயின் சைஸ் காட்டன் 7 அடி 6.5க்கு 6 அடி சைஸ் 7 அடி சைஸ்ல போச்சுன்னா கிங் சைஸ் காட்னு சொல்லுவாங்க. ஜெயன்குள்ற எல்லாரையும் மேல உட்கார போறாரு, 10வது குறைக்கு ஆண்டவரையில் உட்காந்துட்டு இருக்காரா அப்படின்றப்ப தான் அது உண்மையாவே சேர் தானா அப்படின்றது முதல்ல யோசிக்கணும். அங்கதான் வெளிப்படுத்தின விசேஷத்துடைய கான்டெக்ஸ்டுக்குள்ள போனோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதியதனுடைய நோக்கமும் எழுதுவதற்காக அவர் உருவகப்படுத்தி பயன்படுத்தின வார்த்தைகளும் அதன் மூலமாய் வரக்கூடிய சத்தியங்கள் என்ன, அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். புரியுதா? ஆமா. சரி, அப்போ இயேசு நிற்கிறாரு பக்கத்துல. ஒன்னே நீயாவே இமேஜின் பண்ணாத, பிதா ஜம்முன்னு உட்காந்துக்கிறாரு, இயேசு பக்கத்துல கை கட்டணும் அப்படின்னு நின்னுக்கிறாரு, அதெல்லாம் யோசிக்காத. ஆமா, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலா இருக்கிறதையும் கண்டு இது வேற நிறைய ஊழியக்காரங்க எப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? இயேசு சிங்காசனம் அமர்ந்திருக்கிறார், ஸ்தேவான் சாகும்போது இயேசு எழுந்து நின்றார். Again, yes, Jesus is honoring his disciple. இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக நான் அப்படி ஒரு பிரசங்கத்துக்கு போக வேண்டாம். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரக்க சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் நல்ல அந்த சிச்சுவேஷன் நல்லா கவனி. ஸ்தேவான் ஆவியில் ஏவப்பட்டு பேசுறான்.
கர்த்தர் வெளிப்பாட்டை தராரு, அதை டைரக்டா பேசுறான், அதை கேட்கறதுக்கு அவன் காது பொறுத்து கொள்ளல. பிசாசு அசுத்தாவி இவங்களை பயங்கரமா ஆளுகை செய்யுது. கையில வச்சிருக்கிறது வேதம், ஆளுகை செய்யறது பிசாசு. போறது சபை தான், பேரு கிறிஸ்டின் பேர் தான். ஞானசன் எடுத்தாச்சு அந்நிய பாஷை பேசுது. பைபிள் வாசிக்கும் ஜெபிக்கவும் குறை ஒன்றும் கிடையாது. ஆனா வழிநடத்துதல் என்னவோ ஆவியின் வழிநடத்துதல் இல்லை, வழிநடத்தல் பிசாசுடைய வழிநடத்தல் இருக்குது. See, you can never determine a person's salvation by his external experiences. வெளி தோற்றமான அனுபவங்களை அவங்ககிட்ட நீ என்னெல்லாம் பார்க்குறியோ அதை வச்சு ஒரு மனுஷன் ரசிக்கப்பட்டான்னு தீர்மானிக்கவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு பாரு. அது திருச்சபையில் சீசல் ஒருமனப்பட்டு இருந்தாங்க. இங்கேயும் ஒரு கூட்டம் ஒருமனப்பட்டிருக்கு. ஒருமனப்பட்டு வருவது யாருக்காகன்னு சொல்லு, அதுதான் விஷயமே. ஆமா, இவங்களும் ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஆமா, சவுலுடைய பாதத்தில் தான் அந்த சாட்சிக்காரர்களுடைய துணிகள்லாம் கல்லெறியரோட ஆள்லாம் அவங்க மேல் வஸ்திரத்தெல்லாம் வைக்கிறாங்க. ஆமா, பவுல் நின்று இருப்பாரு. கொல்றா, கடவுளை பார்த்தன்றான் அவன். நாங்கள் சிலுவையில் அறிஞ்சு கொண்ட இயேசு புரட்சி படை தலைவன், அவனை போய் வந்துட்டு பெருசா பேசிக்கிட்டு இருக்கான். வார்னிங் கொடுத்து எங்களை மதிக்க மாட்டேங்கிறான். நாங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தெரியுமா அப்படின்னு பவுல் அங்கே நின்றுகிறாப்புல. சவுல் ஆமா, என் நிமித்தமாய் நீ எவ்வளவும் துன்பப்படுவதை அவன் காண்பிப்பேன் என்ற வார்த்தை இனிமேதான் அவனுக்கு கேட்க போகுதுன்றது அவனுக்கு தெரியாம நின்றுகிறான். என் நிமித்தமாய் நின்று என்னெல்லாம் பாடுபட போற காட்டுற வாடா, உங்க என்ன குருடாக்கிற வாடி, நீ அவனே கல்லறிஞ்சு கொள்ற. ஆமா, வாழ்க்கை ஒரு வட்டம், அதெல்லாம் இங்கே கரெக்டாக பொருந்தும் பேர். அவனைய கொல்ற இதே ஆட்கள் உன்னையும் கொல்லுவாங்க பேர், நான் உனக்கு காட்டுறேன் வா. ஆமா, அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவி ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரை இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். கடைசியாக அவன் பிரசங்கம் பண்ணி அவன் மேலே கல்லெறிஞ்ச ஆட்கள் பாய்ந்து அடித்து கல்லெறிஞ்சு இல்லை அவனை கொல்ல வந்து பிரசங்கம் பண்ணியாச்சு. பிரசங்கம் பண்ணி ஒரு ஜபத்தை முடிச்சாச்சு. நல்ல போராடியாச்சு, ஓட்டத்தை முடிச்சாச்சு, விசுவாசத்தை காத்து கொண்டாச்சு. எப்படி சாவறேன்னா கேள்வி, சாவும் போது எங்கே போக போகிறேன்றதான் கேள்வி. ஆமாம், எப்படினாலும் சாவு, ஆக்சிடெண்ட்டில் சாவு, ஃப்ளைட்டில் சாவு, ட்ரெயினில். ஆமாம், நடுவில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுல்ல. ஆமாம், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் சாவு, வியாதி வந்து சாவு, இல்லை நல்ல சாவுங்கம்மா, வீட்டில் படுத்துன்னு அப்படியே செத்துட்டான், அப்படி சாவு. எப்படியோ சாவு, எப்படி சாவுன்றது முக்கியம் இல்லை. சாவறதுக்கு முன்னாடி நீ எங்கே போக போகிற சொல்லு. சாவறதுக்குள்ளே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா? ஏதோ கல்யாணம் பண்ணால் பிள்ளைய பற்றோம், நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோம், இப்படிலாம் வாழ்ந்துருக்கிறோம், இதுக்கு மேலே நம்மளெல்லாம் முடியாது பாஸ்டர், எங்களால் கஷ்டம் பாஸ்டர். உங்களுக்குனா பாஸ்டர் நீங்கள் ஊழியம் பண்ணுறீங்க, உங்கள் அப்பா கிறிஸ்டின் உங்களை தைரியமாக விட்டுக்கிறாரு. சரி, சும்மா யோசிச்சுப்பார், ஒரு வேளை எங்கள் அப்பா இண்டு என்னை வந்து விட மாட்டார், என்ன பண்ணி இது பண்ணிக்கிறீங்க? தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படி, அப்பொழுது பூமியில் ஒன்று ஆயுஷ் நாட்கள் நீடித்திருக்கும் என்பது வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. நான் என் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறேன். அப்படி ஊழியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பேனா? போடா அப்பா ஒரு பக்கமா சுமத்தலை பண்ணிருக்காது அப்படின்ட்டு பாட்டு கத்திரிக்காக ஊழியம் பண்ணியிருந்திருப்பேன். ஆமாம், சும்மா எங்கள் அப்பா அம்மா. ஆமாம், என்னை ஒருவர் உருவாக்கினார், அழைத்தார், என்னை அந்த பூமியில் பிறக்க செய்தார். நாத்திகனாய் வாழ்ந்த எனக்கு, அடிமைத்தனத்தில் இருந்த என்ன அவர் தூக்கி எடுத்து அவர் யாருன்ற வெளிப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய என்னை விட அனுபவமும் வயதும் அதிகமாக இருக்க ஊழியக்காரங்களை விட எனக்கு அதிகமாக புரிய வச்சிருக்காரு. அதிகமாக கொடுத்தவங்ககிட்ட அதிகமாக கணக்கு கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. செத்தா பரலோகம் போன்ற கேரண்டி இருக்கு எல்லாருக்குமே, அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சந்தோஷத்திலே வாழ்ந்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. செத்தா பரலோகம் போகிறது மேட்டர் இல்லை. செத்தா பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி அவர் உனக்கு வச்ச வாழ்க்கையை நீங்கள் செஞ்சு, அவருக்கு கொடுத்த வேலையும் இங்கே வச்சிருக்க வாழ்க்கையும் செஞ்சு முடிச்சியா? அதுதான் கேள்வி. ஸ்தேவான் என்ன அழகாக செஞ்சு முடிச்சாரு பாருங்க. இல்லை, கல்லறிஞ்சு கல்லடிச்சு சாகடிச்சாலும் சாகடி பரவாயில்ல, நான் கத்திரிக்காக சாக தயாராக இருக்கேன். அந்த அதுதான்
நமக்கு வந்துட்டு ஐயோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கண்ணா, பொண்ணு தராமல் போயிட்டாங்கண்ணா, பையன் கிடைக்காம போயிருச்சுண்ணா, வேலையிலிருந்து துரத்தி விட்டாங்கண்ணா, அஹ், அஹ், நமக்குன்னு ஏதோ சர்ச்சு ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, நம்ம சத்தியத்தை பேசுகிறோன்ற பேரில் அவர் வந்து நம்மளை நீ தேவையில்லை போடான்னு சர்ச்சை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாருன்னா, அஹ், நம்ம யாரை யாரை உண்டிக்கலாம், யார்கிட்ட சேர்ந்துக்கலாம், யார் கூட மக்கள் சப்போர்ட்டே எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ல. மக்கள் சப்போர்ட், நம்மளை ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுமா, என் பொண்டாட்டி என்ன மதிப்பாளா, என் பிள்ளைங்க எனக்கு இது ஓகே சொல்லுமா, ஆமாம், எங்கள் சர்ச்சு இது ஓகே சொல்லுமா, என் சமுதாயம் இதை ஏற்றுக்குமா. மனுஷனுடைய பார்வையிலிருந்து முதல்ல வெளியே வந்து தொலை. எத்தனை காலம் தான் உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்துக்கும் எங்கள் அப்பா அம்மான்ற பேரில் இப்படியே வாழ்ந்துன்னு எத்தனை நாளைக்கு? நாட்கள் சமீபமாக இருக்குது, எப்போ சாவோன்னு தெரியாது, எப்போ எங்கே போவோன்றது தெரியாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற காரணத்தால் மரிக்கும் பொழுது பரலோக நிச்சயம், நித்திய ஜீவன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணின தேவன் வாக்கு மாற மாட்டார், கண்டிப்பாக தருவார். ஆனால் நீ பரலோகம் போகிறதுக்கு முன்னாடி அவர் கொடுத்துருக்கிற வேலையை முடிச்சிட்டியா? உனக்கு உன் மேலே வச்சிருக்க அழைப்பு நிறைவேறிச்சா? இல்லை இன்னும் நம்ம வந்துட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்புகளே காரணம் காட்டி இதுதான் வாழ்க்கைன்ற பேரில் உட்காந்துருக்கோமா? ஒருவேளை உங்களில் யாராவது உங்கூடான்ற நீ பேசினாருன்னா ஒப்பி விடுங்க. ஆண்டவரே, என்னுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரியும், என்னோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும், என்னோட கெப்பாசிட்டி உங்களுக்கு தெரியும், இதெல்லாத்தையும் தாண்டி எனக்குள்ள ஒரு சோஷியல் ஃபியர் இருக்குது, ஒரு சமுதாய பயம் இருக்குது, என்னால் முடியல ஆண்டவரே, எனக்கு நீ உதவி செய்யுங்க, நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு ஸ்டெப் தைரியம் எடுத்து வைக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்காக நான் வாழணும். நான் சாகிறதுக்கு முன்னாடி, நான் பரலோகத்தில் வர்றதுக்கு முன்னாடி, இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் தாவீது சொன்னது போல் நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்ற மாதிரி நான் சாகிறதுக்குள்ளே உங்களை பற்றி நான் சொல்லிடுறேன் ஆண்டவரே. எப்படியாவது யார்கிட்டையாவது இல்லை, எல்லார்கிட்டையும், இது யார்கிட்டையாவதுன்றது ரொம்ப இலக்காரமாக இருக்குது. யார்கிட்டையாவது இல்லை, எல்லார்கிட்டையுமே சொல்லு. உன் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணு, உன் பிள்ளைகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணு, உன் புருஷன்கிட்ட சொல்லு, மனைவி கிட்ட சொல்லு, பக்கத்து வீட்டில் சொல்லு, எதிர் வீட்டில் சொல்லு. கண்ணில் பார்க்குற எல்லாருமே ஆத்துமாக்கள் தான். பிச்சைக்காரன்லேருந்து பணக்காரன்லேருந்து பெரியவன்லேருந்து ஆம்பளைலேருந்து பொம்பளைலேருந்து குழந்தைங்கள்லேருந்து கேள்வி வரைக்கும் தாத்தாங்கள்லேருந்து எல்லாருமே ஆத்துமாக்கள் தான். இனி கிறிஸ்தவத்தில் பெரிய நோய் இருக்குது தெரியுமா? என்ன நோய் தெரியுமா? அவனுக்கு நோய் இருக்குன்றது தான் பெரிய நோய் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இது சரியில்லை பாஸ்டர், அது இல்லை பாஸ்டர், இது இல்லை பாஸ்டர், வியாதி பாஸ்டர், கடன் பாஸ்டர், அது பாஸ்டர், இது பாஸ்டர், ஜோம் பண்ணிங்க பாஸ்டர். ஆமாம், நானும் ஜோம், ஆண்டவரே அவர் கடன் பிரச்சனை எல்லாம் கத்தர் மாற்றுவீரா, சரியா போய்டும். என்ன பண்ணுவேன்? பாஸ்டர் ஜோம் பண்ணார், ஆண்டவரே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்றிட்ட சாட்சி சொல்லுவேன், விட்டுருவியா? அதுக்கப்புறமா போய் இயேசுக்கு ஊழியம் பண்ணுவியா? சுவிசேஷம் சொல்லுவியா? ஆத்துமதயம் பண்ணுவியா? இல்லை. என்ன பண்ணுவேன்? அடுத்து இன்னொரு பிரச்சனை எடுத்துட்டு என்கிட்ட வந்து நிற்பேன், பாஸ்டர் அடுத்த ஒரு பிரச்சனை எதுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். ஆமாம், என் ஆண்டு அழைச்சாளர் நோக்கம் உன் பிரச்சனைக்காக ஜோம் பண்ணி இந்த பூமியில் நீ நல்லா வாழ்ந்துடணும். இந்த பூமியில் நீ நல்லாவே வாழ மாட்டாது தான் உண்மை. உலகத்தில் மிகப்பெரிய ஞானி சாலமோன் சொல்லிட்டார், துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, இதுவும் மாயையே, சூரியனுக்கு கீழே நான் கண்ட மாயையில் இது ஒரு மாயை. நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல, கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்லேயே நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணவும் அந்த பழக்கத்தை விட்டு மாறாக வந்து கிறிஸ்துவுக்காக, ஆத்துமதயத்திற்காக, சுவிசேஷத்திற்காக அவர் நமக்காக சிலுவையில் பலியானார், தன் ஜீவனை தியாகமாக கொடுத்தாரு ஒன்று என்னை காப்பாற்றுறதுக்கு. நம்ம டெய்லி லிவிங் லைஃப் ஸ்டைல்லையே ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் சாக்ரிஃபைஸே கிடையாது. அதை விட பண்ண நம்ம தயாராக இல்லைன்னா அப்புறம் தெளிவாக சொல்கிறேன், எந்த மூஞ்சி வச்சுன்னு நான் பரலோகம் போயிடுவேன்ற தைரியத்தில் நீ இப்போ எந்த மூஞ்சி வச்சுன்னு போய் இயேசுவை நீ சந்திக்க போகிற? பாஸ்டர் கிட்ட உன் ஃபேமிலி பிரச்சனையே பேசிட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஃபேமிலி பிரச்சனை சொல்வியோ? ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த வாழ்க்கை பூமியில் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, என் வீட்டில் நான் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, அப்படி போய் சொல்வியோ? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்குவார், கர்த்தரை நீ நன்றாக அறிந்திருக்கிறார் அப்படின்றத உனக்கு சாதகமாகவே நீ பேசினுக்கிற. அப்படியே நான் ஆண்டவர் பட்சத்தில் பேசவா? நல்லா கவனி, உன் சுச்சுவேஷன் அவர் நல்லாவே தெரியும். நீ உன் சுச்சுவேஷன் வச்சுன்னா அவர் ஏமாத்தினுக்கிற. நீ கவனமா இரு, ஜாக்கிரதையா இரு. அவருக்காக ஊழியம் பண்ணு, போ இயேசுவை பற்றி பேசு. எவனுமே கேட்க வேணாண்டா, எவனும் கேட்க தேவையில்ல.
என்ன நீ சொன்ன, நீ போய் இயேசுவை பற்றி பேசணும் அப்படியே லட்ச லட்சமாக ஆத்துமகள் ரசிக்கப்பட்டு நினைக்கிறியா? எவனும் கேட்க மாட்டான். ஸ்தேவான் உயிரை கொடுத்து மூச்சை பிடிச்சி ஆபிரகாம்லேருந்து இயேசு வரைக்கும் பேசினானே, முடிவு என்னாச்சு? ஒரு பயிர் ரசிக்கப்படல. அதோட முடிஞ்சு போச்சா? 10வது வரைக்கும் அவனை கொண்டுட்டாங்க. அப்போ கூட என்ன பண்ணான்? கடைசி மொமெண்ட்டில் கூட அவன் ஜோம் பண்ணி தேவனை பணிந்து தொழுது கொண்டு, ஆண்டவரை இவங்க செய்கிறது அறியாமல் செய்கிறாங்க, மன்னிங்க ஆண்டவர்னு தான் செத்தான். நீ சொன்ன அவனும் கேட்க மாட்டான். ஆனால் நீ போய் சொல்லு. அதுதான் யாரை கேட்க வைக்கணும். அது மூலமாக உனக்கு ஆண்டவர் என்ன பாடத்தை சொல்லி தரணும். அது மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவோடு கூட நீ எப்படி இணையணும், வளரணும் அப்படின்ற லெசன் ஃபார் யூ, அதையும் ஆண்டவர் உனக்கு சொல்லி தருவார். அதே நேரத்தில் வந்துட்டு யாரை கர்த்தர் ரட்சிக்கணும்னு விரும்புகிறாரோ அவனை கர்த்தர் ரட்சிப்பார். ஜோம் பண்ணலாம். ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்கள் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க. என் வேலை என் வேலை என் வேலை, எத்தனை முறை தான் உன் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். உன் வேலையே பார்த்து என்னத்தை கண்ட வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. காக்காவையும் குருவியும் போஷிக்கிறாரு, உன்னை போஷிக்க மாட்டாரான்னு சொன்னார். அந்த ஒரு அடிப்படையான உபதேசத்திலே உன்னால் இயேசுவை நம்ப முடியல. கர்த்தர் நடத்துவார் என் குடும்பத்தை, அதை நம்ப முடியல அப்படின்னா அப்புறம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்றதுல என்ன அப்படின்னு என்னன்னா, செத்தா பாதாளம் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சுயநலமாக தான் நீ இப்போ இயேசுவை விசுவாசிக்கிறே தவிர, எனக்காய் சிலுவையில் ஒருத்தர் மரித்தாரு, அவர் என் வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த 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 அன்பின் நிமித்தமாக அந்த ஒரு அர்ப்பணிப்பு வரல பார். நீ செத்தா பாதாளம் போயிடக்கூடாது, பூமியில் வாழவும் நல்லா வாழணும், உன் பிரச்சனை உன் ஜெபத்தை அவர் கேட்கணும், உன் தேவையை அவர் சந்திக்கணும். கொரிந்தியரில் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருப்பீர்களானால் உங்களைப் போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவருமே இல்லைன்றாரு. மோகன்சி செய்தியெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆன்லைனில் வீடியோஸில் பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த செய்தியெல்லாம் உன்னை அந்த ஆங்கிளில் மட்டும்தான் கொண்டு போகும். நீ ஜோம் பண்ணு, உனக்கு அவர் இதை தருவார், அதை செய்வார், இதை செய்வார். அப்போ இவங்க கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய ஜெயின்ஸ் ராட்சிதர்கள், பெரிய ஆட்கள் போல் இருக்கிறபடினால அவங்க சொல்கிறது தான் உண்மை. அவங்க சொல்கிறது எதுவுமே வேதாகமத்தின் சத்தியமே கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே சுவிசேஷம். இயேசுவை அறியாத ஆட்களுக்கு பேசுகிற வார்த்தை அது எல்லாமே. கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு அது இல்லை. கிறிஸ்துவை அறிந்தவர்கள் கிறிஸ்துவுக்காக எதையும் தியாகம் பண்ண தயாராக இருப்பாங்க. அதுதான் ரட்சிக்கப்பட்ட சீஷர்களுக்கான உபதேசம். அவரே உனக்காக சிலுவையில் கொடுத்துட்டாரு. வெக்கமே இல்லாமல் திருப்பி இன்னும் அற்பமான உலகத்திற்குரிய காரியத்துக்கு அது தாங்கன்னு கேட்டுங்கிற. உனக்கு என்ன தேவைன்னு பரமபிதாக தெரியும். என் நாமத்தில் நீ கேட்டால் கூட நான் அதை கொடுத்துருவேன், எட்னோட சொல்லியும் சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி இன்னும் நம்ம அது வேணும், இது வேணும். ஜோம் பண்ண ஆத்துமாக்களை தாங்காண்டவரே. தேவராஜ்யம் வளர்னால என்ன ஒரு ஆளாக பயன்படுத்துங்க. நான் உயிரோடு கூட இருக்கிற நாளெல்லாம் வந்து நான் யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லிடணும். எவனுமே ரசிக்கப்படனாலும் பரவாயில்ல, நான் சுவிசேஷம் சொல்லிட்டு தான் இருப்பான்டவர். அதில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு எனக்கு அதில் ஒரு அர்ப்பணிப்பு தாங்க. அதில் என்ன ஆவியில் பலப்படுத்துங்க. அது கேட்க வர மாட்டேங்குதே. அது கேட்க வர மாட்டேங்குது. பிதாவே, நாங்கள் நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த இரவு விலைக்காய் உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அநேக நேரத்தில் எங்கள் பாவங்களை மன்னிங்க அப்படின்னு நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பாவத்தை பற்றி நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒரு காரியத்துக்காக மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிந்திருந்தும் உண்மை குறித்து உலகமெங்கும் இருக்கிற எல்லாருக்கும் சாட்சியாக இந்த சுவிசேஷத்தை நாங்கள் அறிவிக்கணும் என்ற கட்டளை நாங்கள் பெற்றிருந்தும் நாங்கள் சுவிசேஷம் சொல்லாமல் இருப்பதே எங்கள் மேலே விழுந்திருக்கிற பாவம் ஆண்டவர். அது தயவாய் கர்த்தர் மன்னிப்பீராங்க. யார்கிட்டையாவது சொல்லணும்னு இல்லைப்பா, யாரை பார்த்தாலும் சொல்கிற அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு, இந்த உலக சிந்தனைகள் எங்களுடைய புத்தியில் அதிகமாக எங்களை நிரப்பாமல் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எங்களுக்குள்ளே இருக்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுறது போல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவோட சிந்தனை எங்களுக்குள்ள இருக்க, பிதாவின் திட்டத்தை மாத்திரம் நிறைவேற்ற இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தது போல, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமாப்பா
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நாங்கள் செய்ய கத்த கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிற காரியத்தில் கத்தாவே நாங்கள் கவனம் உள்ளவர்களாக இருக்க கத்த கிருபை செய்யும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். உணர்வுள்ள இருதயத்தை தார். எங்களுக்காக நீங்க என்ன செய்வீங்கன்றதை நாங்கள் கேட்கறது இல்லை ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க எல்லாத்தையுமே சிறுவில் செஞ்சுட்டீங்க. இப்போ உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு ரட்சிப்பு தந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரே, உண்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கான ஒரு இடத்துல நீர் எங்களை வச்சிருக்கிற நோக்கம் என்ன ஆண்டவரே? அதில் நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க, சகாயம் பண்ணுங்க. நாங்கள் அநேக காரியங்களில் தவறுகிறோம் ஆண்டவரே. பலனற்றவர்களாய், அற்பமான மனிதர்களாய், தாவீது சொல்கிறது போல, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்திலே உருவானேன், என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லை. ஆனால் நீர் எங்களை தகுதிப்படுத்திருக்கிறீங்க, நீதிமனாக்கி இருக்கிறீங்க. எங்க மாம்சத்தினுடைய ரியாலிட்டியை மட்டும் நாங்கள் பார்க்காம, ஆவில நீர் எங்களை என்னவா அந்த மாம்சத்தோடு சேர்த்து நீர் எங்களை ஸ்பிரிட்ல நீங்க என்னவா மாத்திருக்கீங்கன்ற அந்த ஒரு ரியாலிட்டியை புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் பிறந்த மாம்சத்தின் பிள்ளைகளாய் அல்ல ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய பிள்ளைகளாய், ஆவியின் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் பரிபூர்ணமாய் செய்து முடிக்கக்கூடியவர்களாய் காணப்பட கத்த கிருபை செய்வீராக. நீர் எங்களை உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உன் நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைது போல் ஆகிறது. ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம், தேவ அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவாராக. ஆமென். God bless you. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்.